Hello friends, welcome to Republic Guys. So in this video we are about to solve 2023 prelims question paper. சரிங்களா? So guys, if you're watching this video and you are in the relax mode அப்படின்ற இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா then kindly don't watch this video. So watch this video only if you have question paper in your hand, only if you are solving with me. Only if you are solving, kindly watch this video. Or else you can watch afterwards also when you have question paper in your hand. Fine. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ் மோடில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இது சும்மா இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும், இது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண நிறைய சஜஷன்ஸ் and last year was a tough paper, so pairs based questions கேட்டுட்டாங்க. ஸோ அதனால it was very difficult for many to adapt, that is in the examination hall. ஸோ அதனாலேயே நிறைய கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. ஸோ I felt that okay, லாஜிக்ஸ் வெறியும் இல்லாமல் there are various things which I need to tell அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் கொஸ்டின் சால்வ் பண்ண ஒன்னொன்னாக சொல்லிட்டு வரேன். ஃபைன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் let us start with the first question. That is like, consider the following statement. Jhelum river passes through Ullar Lake. Krishna river directly feeds Kulleru Lake. Meandering of Gandak river formed Kanvar Lake. அப்படின்ற மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே if you are applying logics na, here directly is a keyword. So keyword எழுதி வச்சுக்கோங்க guys. So take a piece of paper, write keywords. ஸோ இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் 22 பேப்பரில் கூட ஆன்சர் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். PYQஸை நீங்கள் பார்க்க உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைண்ட்லி ரைட் தி கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா then be cautious. So second statement wrong ஆங்க. சரி, okay. Now in the real examination hall, see, I know that statement 1 majority of them would be knowing statement 1 is correct அப்படின்னு சொல்லிட்டு Jhelum river passes through Ullar Lake. இது PYQ நீங்களும் படிச்சிருப்பீங்க. சரி, now third statementல நிறைய பேர் ஸ்கெப்டிக்கலாக இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் ஆல் தி 3 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் சி. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் யூ குட் ஹவ் எலிமினேட்டட் ஆப்ஷன் டி. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஹியர் யூ ஆர் லெஃப்ட் வித் ஏ அண்ட் பி. ஏன்னா இப்போ 1 இருக்கு, 3 இருக்கா இல்லையான்னு தான் தெரியல. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் ஆப்ஷன் தட் இஸ் கால்ட் அஸ் ஏ அண்ட் பி. சரிங்களா? சரி, ஓகே. நௌ மூவிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பேர்ஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. சரிங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து காமராஜர் போர்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் போர்ட் இன் இந்தியா ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, மேஜர் போர்ட் இன் இந்தியா ரெஜிஸ்டர்ட் ஆஸ் அ கம்பெனி தெரியலங்க. அதே மாதிரி முந்திரா போர்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட்லி ஓன்டு போர்ட் இன் இந்தியா வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? பட் லார்ஜஸ்ட் இஸ் அ கீவேர்ட் இயர். சரிங்களா? அதே மாதிரி விசாகப்பட்டினம் போர்ட், இதுவுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் இருக்கு. சி, I'll tell you. The point is like largest எல்லாம் keyword, largest, highest, directly, இது எல்லாமே keywords. So we can sense that ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக ராங்காக இருக்குமா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ வுட் ஹவ் சென்ஸ் தட் ஆல் தி 3 பேர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கன்ஃபார்ம்டாக இல்லை. அதே மாதிரி இந்த 3 ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக ரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுதா? டெஃபினெட்லி ரைட். ஸோ அப்படி பார்க்கும்போது நன் ஆஃப் தி பேர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ லார்ஜஸ்ட்லி பிரைவேட் ஓன்டு போர்ட் இன் இந்தியா முந்திரா போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. See guys, here I am not applying my knowledge here. I'm just trying to pursue things in the examination hall scenario-ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? ஸோ here I am not applying my logics, அதாவது knowledge. ஸோ one statement would be correct. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா all 3 பேர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, none of the பேர்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ here you would have left with option that is A and B. Fine. சரி, ஓகே. Now consider the following trees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க how many of the above are deciduous trees அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்க deciduous trees எது டீக் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டீக் இருக்குன்னா நன் வராதா? டி இஸ் எலிமினேட்டட். அதே மாதிரி யூ ஹேவ் மௌவா ஜாக் ஃப்ரூட். ஸோ இங்க ஜாக் ஃப்ரூட் வந்து ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ரி. இது தெரிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். தெரியல சார், எனக்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் தெரியல சார்னா ஓகே. பட் மௌவா டெசிடியஸ் ட்ரீஸ், எஸ், இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார், எனக்கு ஜாக் ஃப்ரூட் அண்ட் மௌவா நடுவில் கன்ஃபியூஷன் சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அகெயின் இப்போ இந்த சிச்சுவேஷனில் நீங்களே இருங்க, எக்ஸாமினேஷன் ஹாலில் எக்ஸாமினர் மாதிரி யோசிங்களேன். டெஃபினெட்லி இதில் ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஏன்னா ஜாக் ஃப்ரூட் ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ரி தான், பலாப்பழம். அப்படி இல்லைன்னா மௌவா கூட இருந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஒன்று தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த பேர்ஸ் பேஸ்டு கொஸ்டினில் அட்லீஸ்ட் நீங்கள் இப்படியாவது யோசிக்கலாம். ஸோ அகெயின்
all 3 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? Definitely not here. So you would have eliminated C, you would have eliminated D, and again you would have left with option A and B. Now coming to the fourth question. India has more arable land than China. இது வந்து ஒரு comparative statement. அதே மாதிரி the proportion of irrigated area is more in India as compared to China. Irrigated area வந்து இந்தியால அதிகம் சைனாவை விட அப்படின்றாங்க. இதுவுமே ஒரு comparative statement. The third statement, the average productivity per hectare in Indian agriculture is higher than that in China-ன்றாங்க. இது third one comparative statement. So மூணுமே comparative statement. We know that comparative statement இருக்குன்னா then the statement being wrong அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது you will have eliminated, like we get to know that one statement is definitely wrong here. And again we get to know that one statement can be right here. நான் சொல்றது புரியுதுங்களா? So here you would have eliminated C all the 3 and you would have eliminated one statement being right na you would have eliminated option D also. See guys, உடனே இப்போ நான் only pairs question பார்க்கறேன்னா ஓகே எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்து C and D நான் எலிமினேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. இது கொஸ்டின் டு கொஸ்டின் வேரி ஆகும். இப்போ இது நம்ம ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம இந்த கொஸ்டினை படிக்கும்போது we get a sense that one statement is correct, one statement is wrong அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க இந்த ஏரபிள் லேண்ட் அண்ட் சைனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இரிகேட்டட் ஏரியா வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. இல்ல ரியல் டைம் எக்ஸாமினேஷன் ஹால்ல நீங்க பாத்தீங்கன்னா இரிகேட்டட் ஏரியா இருக்கும், ஏரபிள் லேண்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அகைன் தேர்ட் ஒன் பாருங்க, ப்ரொடக்டிவிட்டி பர் ஹெக்டார். ப்ரொடக்டிவிட்டியில நம்ம கம்மியாக தான் இருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல இது ஒன்று ராங்காக இருக்கும். ஸோ எப்படியுமே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஒன்று ரைட்டு ஒன்று ராங்னு தெரியுதா? அப்படி ஒன்று ரைட்டு ஒன்று ராங்னா ஆப்ஷன் சி அண்ட் டி இஸ் எலிமினேட்டட் அண்ட் யூ ஆர் லெஃப்ட் வித் ஆப்ஷன் தட் இஸ் ஏ அண்ட் பி. நான் சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ கைஸ் ஹியர் கம்ஸ் தி ஃபர்ஸ்ட் லாஜிக். அதாவது என்னன்னா, whenever you get pairs based questions, the least preference should be given to A. See, I am not telling A போடாதீங்கன்னு சொல்லல. The least preference வந்து A க்கு கொடுங்க. If you are eliminating and if you are getting A in the first instance na well and good. இல்ல சார் எனக்கு I am stuck sir, A and B க்கு நடுவுல I am stuck sir, என்ன சார் செய்யறதுன்னா go with B. least preference A க்கு கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ see again I'll tell you, இப்போ நீங்க எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காருறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? you will answer only ஒரு 25 questions ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அதுவும் லாஸ்ட் இயர் மாதிரி பேப்பர்லாம் கேட்டாங்கன்னா 25 கொஸ்டின் தான். இல்ல சார் நான் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்றேன் சார், என் ஃப்ரெண்டு கூட டெய்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு டெய்லி நாங்க 2 பேர் சேர்ந்து படிக்கிறோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு 45 வந்துடும்னா வெல் அண்ட் குட். நீங்க 90 கட் ஆஃப் வச்சு நீங்க ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட போறீங்க. பட் லாஸ்ட் இயர் மாதிரி பேப்பர் டஃபாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். Then what you'll do, you can answer only 20 to 25 questions இல்ல 25 to 30 questions only in the first round. அப்போ செகண்ட் ரவுண்ட் தான் உங்களை கிளியர் பண்ண வைக்கும். See, I am telling only if the questions are being tough. இப்போ அடுத்த வருஷம் திருப்பியும் இந்த பேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்களா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்களா, இல்லை டேரெக்டா ஏபிசிடின்னு கேட்க போறாங்களா, இல்லைனா 1 only 2 only both neither அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்களா? we never know. யூபிஎஸ்சி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலான்னு சொல்லும் போது இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்க புதுசா ஏதாவது வந்ததுன்னா நீங்க அப்சார்ப் பண்ணணும். அந்த அப்சார்ப்ஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நடக்கும். செகண்ட் ரவுண்ட்ல யூ நீட் டு பி கிளியர். சரிங்களா? ஸோ கைஸ் டேக் திஸ் ஸ்டெப். அதாவது இது ஒரு அட்வைஸா எடுத்துக்கோங்களேன். அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வாட் யூ டூ இஸ் லைக் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் எவ்வளோ பண்றீங்க அண்ட் டைம் வாட் யூ ஆர் டேக்கிங். யூ ஷுட் பி வெல் அவேர்ட். வித்தவுட் அவேர்னஸ் யூ கான் கிராக் திஸ் எக்ஸாமினேஷன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் போறீங்கன்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் லைக், இப்போ நான் பண்ண பாருங்க, இந்த மாதிரி சால்வ் பண்ணி வச்சிடணும். அதாவது ஏஎன்பி 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 அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணி வச்சிடணும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில். ஆன்சர் வரலன்னா பரவாயில்ல, ஐ எம் ஸ்டக் பிட்வீன் 2 பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன். பட் யூ நீட் டு டூ திஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் நீங்க கரெக்டா மார்க் பண்ணிருக்கிற ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ இமேஜின் யூ ஆர் ஆன்சரிங் 25 இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அப்போ செகண்ட் ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ண போறீங்க? செகண்ட் ரவுண்ட்ல யூ வில் பி ஆன்சரிங் நியர்லி அபவுட் 50 to 60 questions depending upon the risk taking ability. ஸோ செகண்ட் ரவுண்ட்ல 50 to 60 questions நான் ஆன்சர் பண்ண போறேன் சார். நான் என்ன சார் செய்யணும்? 50 கொஸ்டின் கரெக்டா வரணும்னா நான் என்ன சார் செய்யணும்? 60 கொஸ்டின் மெஜாரிட்டி கரெக்டா வரணும்னா நான் என்ன சார் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ வாட் ஐ see is like நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் 4 questions விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ எதுக்காக விட்டுட்டு வந்திருக்கீங்க? ரிஸ்க் எடுக்கிற எபிலிட்டி உங்ககிட்ட கம்மியா இருந்திருக்கும், இல்ல பயந்த சுபாவமாக இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ரிஸ்க் எடுத்தா தான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேக் ரிஸ்க். செகண்ட் திங், இந்த ரிஸ்க் எப்படி தெரியுமா இருக்கணும்? கிளாரிட்டியோட இருக்கணும். அதாவது வாட் யூ மீன் பை கிளாரிட்டி சார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, see, this risk should come with time management. This risk should come with knowledge.
this risk should come with probabilities. This risk should come with discipline. So discipline na இப்போ say for instance நீங்க first round முடிச்சிட்டீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு வரீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது 10th நம்பர் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், 15 நம்பர் ஆன்சர் பண்ணேன், 75 ஆன்சர் பண்ணியிருக்கேன், 40 ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா கான், டிசிப்ளின் இருக்காது. இங்க ப்ராபபிலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டிஸ்னா இப்போ பாருங்களேன், ஏபிசிடின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் உங்க கையில இருக்கு. இப்போ இதுல நீங்க 4த்துலயுமே ஏ போட்டிருந்தீங்கன்னா கூட வச்சுக்கோங்களேன், தென் உங்களுக்கு 2 கரெக்டாக வந்திருக்கும். இல்ல 4B நீங்க ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட would have got 2 questions correct. But again here நம்மளுக்கு இப்போ லாஜிக் தெரியும். லாஜிக்ல என்னன்னா least preference should be given to A. அப்போ least preference should be given to A னா you would have answered B. B னா you would have got 2 questions extra. Out of 4 you are getting 2. So this is the probability I am talking about. And this should come with time management also. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் எந்த டைம்ல ஆன்சர் பண்றீங்க, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுக்க போறீங்க, நீங்க தேர்ட் ரவுண்ட் போறீங்களா போக மாட்டீங்களா, இது எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ யூ ஷுட் பி well aware about this. So இது இருந்ததுன்னா definitely I'll tell you this itself will fetch you 2 or 3 questions extra. புரியுதுங்களா? You're getting me? Fine. So anyway, going back to the logics, least preference given to A. So here we'll mark all the options as B. 4த்துக்குமே நம்ம B ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுவோம். And then with this we'll get 2 questions extra. But anyway, for the first question, the answer is A. Only one pair. So 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு, தேர்ட் ஒன் தப்பு. ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஒருவேளை அதனால இருக்கும் போல, இல்லைனா கண்டக் ரிவர் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கும் போது மெஜாரிட்டி ராங்கா தான் இருக்கு. ஏன்னா 4th கொஸ்டினுக்கும் ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், 4th ஒன்னும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸோ அதனால இங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ராங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதனால 1 pair is correct. Second one, third one is B and B. Fine. I hope you are understanding what I am trying to tell. Anyway, moving forward to the 5th question. Which of the following is the best example of repeated falls in sea level giving rise to present day extensive marshland? அப்படின்றாங்க. Repeated falls in sea level giving rise to present day extensive marshland goes without saying run of Kutch. சரிங்களா? ஸோ இது ஒரு PYQ கொஸ்டின். இல்லை சார் இந்த கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ண வரல சார், எனக்கு இது ரன் ஆஃப் கட்ச் தெரியல சார், என்ன சார் செய்யறதுன்னா விட்டுருங்க. எஸ், ஐ டூ மீன் இட். See guys, I'll tell you this. அதாவது ரியல் டைம் எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி டைரக்டாக கொடுத்துருக்காங்க, ABCDன்னு சொல்லிட்டு டைரக்டாக ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நோப்படா ஸ்வாம்பு, இது மரக்கானம் சால்ட் பேன்ஸு, பித்தர் கனிகா மேங்க்ரூவ்ஸ். ஸோ இது ஃபாலின் சி லெவல்னு சொல்லும் போது இதெல்லாம் நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம், ரன் ஆஃப் கட்சிக்கு தான் நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கணும். பட் do this only if you know the question. சரிங்களா? And guys, I'll again tell you one more thing. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ நீங்க இந்தியன் ஜியாகிரபி படிச்சிருப்பீங்க. இந்தியன் ஜியாகிரபி படிச்ச உடனே, இப்போ இந்த 5th கொஸ்டின் இந்தியன் ஜியாகிரபி படிச்ச உடனே ரன் ஆஃப் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட்டே ஆன்சர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோ வித் யுவர் ஃபர்ஸ்ட் தாட். பிகாஸ் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆன்சர். யுவர் ஃபர்ஸ்ட் தாட்டை நீங்க பிலீவ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ would have got the answer. That is run of Kutch. இப்போ உங்க ஃபர்ஸ்ட் தாட் தாண்டி நீங்க ஓவரா யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தப்பா போகும். புரியுதுங்களா? ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். லிமனைட் ரெட்டைல் abundantly available in certain coastal tracts of India are rich sources of which of the following ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அலுமினியம், காப்பர், அயன், டைட்டானியம். ஸோ இதில் ஆட் வென் அவுட் டைட்டானியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடுறீங்கன்னா ஓகே ஃபைன். பட் அகைன் ஃபார் மீ, if you know this answer, well and good. If you don't know, well and good. Leave this. Only if you eliminate 2 options, you have to go with this. But again, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோஸ்டல் ஏரியாஸ்ல நியூக்ளியர் மினரல்ஸ் கிடைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா டைட்டானியம் நீங்க ஆப்ஷன் டிக்கு போயிருக்கலாம். புரியுதுங்களா? சரி, ஓகே. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட். அபவுட் 3/4 of the world cobalts, a metal required for the manufacture of batteries for e-motor vehicle, அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் வெஹிக்கல் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து ரிசர்வ்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கல, ப்ரொடியூஸ் யார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. சரி, இப்போ அகைன் இந்த கொஸ்டின்லாம் எப்படின்னா, தெரிஞ்சா கை வைங்க, இல்லையா விட்டுருங்க. இது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல கூட நீங்க ரிஸ்க் எடுத்தாலும் வேஸ்ட் தான். ஃபைன். பட் எனிவே, இங்க ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ ஆன்சர்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன் ஏதாவது ஒரு கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுது, அண்ட் தட் டூ ரிப்பீட்டேஷன் வந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் தட் ஆப்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். எப்படி சொல்றேன்னா, இப்போ இங்க பாருங்க, which one of the following is a part of Congo basin ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. See, இது கோயின்சிடென்ஸ்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க. the point is like, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பாருங்க, you will get to know what I am trying to talk. அதாவது ஆப்ஷன்ஸ் சிமிலரான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், தென் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ஆன்சர்
அது இன்னொரு கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் அது ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காங்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். புரியுதுங்களா? ஃபைன். ஓகே, எனிவே மூவிங் ஃபார்வர்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் தி காங்கோ பேசின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலனா விட்டுருங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை வந்து நீங்க 10 வாட்டி பார்த்துருப்பீங்க, 2 டைம்ஸுக்கு மேலே பார்த்துருந்து அதுக்கப்புறம் இப்போ சார் காங்கோ பேசின், இது கேமரூன், இது கூட தெரியலனா எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா, இந்த வருஷம் மவுண்டன்ஸ் அண்ட் பீக்ஸ்லேருந்து கேட்டுருவான், வேர்ல்டு மவுண்டனஸ் ரீஜன்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அப்போ உங்களுக்கு அது தெரியாது ரியல் டைம் எக்ஸாமினேஷன் ஹாலில். ஸோ மை இன்டென்ஷன் டு மேக் திஸ் வீடியோ இஸ் டு அப்ளை லாஜிக்ஸ் and come to a conclusion what you should do in the examination hall. This is my intention of making this video. So if you don't know, leave it. Fine. Anyway, moving forward to the next question. Consider the following statement. Amarkantak Hills are at the confluence of Vindhya and Sahyadri ranges ன்றங்க. Vindhya and Satpura தான வரும், Amarkantak Hills Sahyadriya வரும். So first statement is wrong. Second statement, Billirangan Hills constitute easternmost part of Satpura range அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி third statement, Sesachalam Hills constitute the southernmost part of Western Ghats. So we know that southernmost part of Western Ghats is not Sesachalam Hills. So third statement wrong. அதே மாதிரி first statement wrong. இப்போ பில்லிரங்கன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சத்புரா ரேஞ்சு, இதுமே ராங் தான். சரிங்களா? ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் டி, நன். பட் ஓகே, சி இந்த ரியல் எக்ஸாமினேஷன் ஹால் நீங்க மவுண்டன்ஸ் அண்ட் பீக்ஸ் படிச்சுட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தென் ஐ திங்க் அட்லீஸ்ட் யூ வுட் ஹவ் எலிமினேட்டட் 2 ஆப்ஷன்ஸ். 2 ஆப்ஷன் நீங்க எலிமினேட் பண்ணியிருக்கணும். அப்படி எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் 3 வந்திருக்காது. சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆல் 3 வராது. அதே மாதிரி 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்லி 2 வராது. நோ யூ ஆர் லெஃப்ட் வித் A and D. ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் எலிமினேட்டட் 2 ஆப்ஷன்ஸ் அட்லீஸ்ட் அண்ட் யூ வுட் ஹவ் லெஃப்ட் வித் ஆப்ஷன் தட் இஸ் கால்ட் அஸ் A and D இஃப் யூ டோன்ட் நோ ஒன் ஸ்டேட்மெண்ட். பட் அகைன் ஓகே, ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு நீங்கள் நன் போட்டிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். சரிங்களா? ஓகே, எனிவே கமிங் ஃபார்வர்ட், அதாவது மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது A and Dக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செகண்ட் ரவுண்டில் தான் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தெளிவாக இருக்கிறத ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், எவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மூவிங் ஃபார்வர்ட் டு தி next question. With reference to India's projects on connectivity, consider the following statement. East-West corridor under Golden Quadrilateral project connects Dibrugarh and Surat. Trilateral highway connects Murray in Manipur and Chiang Mai in Thailand via Myanmar. Bangladesh, China, India, Myanmar economic corridor connects Varanasi in Uttar Pradesh with Kunming in China அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So here we know that one statement is definitely wrong. So அப்போ all 3 கன்ஃபார்ம்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அண்ட் இந்த கொஸ்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வில் கோ வித் 3 ஆப்ஷன்ஸ். யூ ஆர் லெஃப்ட் வித் 3 ஆப்ஷன்ஸ் A, B and D. சரிங்களா? சரி, இப்போ வில் அப்ளை தி லாஜிக். அதாவது என்னன்னா, கோ வித் தி ப்ரிஃபரன்ஸ் அதர் தேன் A. ஸோ இயர் நீங்க B ஆர் Dல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்க D சூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்க நீங்க D சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா none of the above is the correct answer. Here again none of the above is the correct answer. That is option number 10ல. ஸோ அகைன் இப்போ நீங்கள் தெளிவாக செகண்ட் ரவுண்டில் தெளிவாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2த்துலையுமே D போட்டிருப்பீங்களா? ஸோ that's why clarity in the examination hall, discipline in the examination hall, time management all plays a very very major role. Fine guys, anyway moving forward to the next question. Consider the following statement. Statement 1. India despite having uranium deposits depends on coal for most of its electricity production. Uranium enriched to the extent of at least 60% is required for the production of electricity. So numbers அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா be cautious. numbers வந்தாலே இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரிங்களா? அண்ட் அதுவும் அட்லீஸ்ட் 60%. ஸோ இப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டா ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இஃப் யூ நோ தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், யூ கேன் கோ வித் தி ரைட் ஆன்சர், தட் இஸ் C. ஸோ ஹியர் யூ கேன் அப்ளை லாஜிக்ஸ் அண்ட் யூ கேன் கெட் தி ரைட் ஆன்சர் C. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். மார்சிபியல்ஸ் ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ நாட் ஒரு கீவேர்டு. ஆனால் மார்சிபியல்ஸ்னா என்னன்னே தெரியலையே சார்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஸ்டேட்மெண்ட் 2 படிங்க. மார்சிபியல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் மவுண்டெய்னஸ் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ predators அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் இங்கே மேலே நாட்டு நம்மளுக்கு தெரியல, சரி விட்டுருங்க. பட் மார்சிபியல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் மவுண்டெய்னஸ் கிராஸ்லேண்ட்ஸ் அண்ட் வித் நோ predators சொல்றது ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ரைட்? ஏன்னா நோ இஸ் அ கீவேர்ட் இயர். ஸோ நம்பர் வந்ததுன்னா காஷியஸாக இருங்க, நோ வந்ததுன்னா நோ predators. ஸோ யாருமே இதை சாப்பிடக்கூடாது, அப்போ தான் இது த்ரைவ் ஆகும்னா அதுவும் ஒன்லின்னு வேற கொடுத்துருக்காங்க. ஸோ லாஜிக்கலி நாட் பாசிபிள். ஸோ ஹியர் யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் யூ கேன் கோ வித் தி ரைட் ஆன்சர் C. ஃபைன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், விச் இஸ் வெரி ஈஸி. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க பாருங்க. இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்
specialist group that develop global invasive species database belongs to which one of the following organizations அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இதில் நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு வைங்களா. இது வந்து ஏதோ ஒரு டேட்டா பேஸ் டெவலப் பண்ணுறாங்களா. இப்போ வேர்ல்டு வைடு ஃபண்ட் இருக்காது இல்லையா, இது ஃபண்டிங்க்கும் டேட்டா பேஸுக்கும் என்ன. ஸோ இது ஏதோ ஒரு ஸ்பீஷீஸோடைய ஸ்பெஷலிஸ்ட் குரூப்பு, அவங்க ஒரு டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இன்வேசிவ் டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபண்ட் இருக்குமா? இருக்காது. டி ராங். யுனைடெட் நேஷன் வேர்ல்டு கமிஷன் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வாய்ப்பு இல்லை. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை. ஆர்கனைசேஷன் கேட்டிருக்காங்க, யூ கேன் கோ வித் IUCN. ஸோ இது டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின். அண்ட் அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன்ஸோடைய மேண்டேட்டும் பாருங்கள். ஸோ இப்போது UNEP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கோஆர்டினேஷன் ஜாப் நிறைய செய்வாங்க. அதே மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ திஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆன்சர் வித் தி ஹெல்ப் ஆஃப் PYQs அண்ட் பை கோயிங் த்ரூ இட். பட் அகைன் அட்லீஸ்ட் நீங்கள் டியாவது எலிமினேட் பண்ணியிருக்கணும். டி எலிமினேட் பண்ணியிருந்து சியும் எலிமினேட் பண்ணியிருந்து யூ வுட் ஹவ் கான் வித் A and B. Fine. Okay, anyway. Now moving forward to the next question. Consider the following fauna. Here it tells lion tail macaw, second one Malabar civet, third one வந்து sambar deer. Now which of the above are generally nocturnal or most active after sunset அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Now guys, before answering these questions or before applying any logic to these sort of questions, I want to convey few things. அதாவது என்னன்னா, இப்போ என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நியர்லி 10 to 15 questions are being asked. சரிங்களா. ஸோ 15ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. IFSும் இருக்குது. ஸோ எப்படியும் என்விரான்மெண்ட் ஜாகிரஃபிலேருந்துலாம் கன்ஃபார்ம் கொஸ்டின் கேட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜாகிரஃபி என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 14 கொஸ்டின்ஸுமே. சரிங்களா. சரி, இப்போது இந்த கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னு வைங்களேன், நாக்டோரலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 15 பாருங்களேன், வேகல் டான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைன். கொஸ்டின் நம்பர் 17 பாருங்களேன், ஸ்குவிரில்ஸ் இருக்குது, தே பில்ட் நெஸ்ட் பை மேக்கிங் பரோஸ் இன் தி கிரவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 17. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குது, கொஸ்டின் நம்பர் 19. சரிங்களா. ஸோ குச்சி வச்சு எது வந்து மரத்தில் வந்து நோண்டோம், ஸோ ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், குச்சி வச்சு இதெல்லாம் இன்செக்ட்ஸை நோண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, என்ன சார் இவனுங்க எது குச்சி வச்சு நோண்டுது, யார் டான்ஸ் ஆடுது, யாரெல்லாம் நைட்டு ஆக்டிவாக இருக்குது, இதெல்லாமா த பாயிண்ட் இஸ் லைக் தே ஆர் ஆஸ்கிங் பிஹேவியர்ஸ். நான் சொல்கிறது புரியுதுங்களா? தே ஆர் ஆஸ்கிங் ஸ்பீஷீஸோடைய பிஹேவியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் யூ நீட் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப் வித் UPSC ப்ரிப்ரேஷன் கைஸ். எஸ். ஸோ இன்னுமே நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து அதே புக்கை தான் நான் உட்காந்து படிச்சிருக்கேன், கீ கான்செப்ட்ஸ் நான் பார்த்துட்டேன், இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லைனா ஜென்ரல் நாலேஜ் காமன் சென்ஸ் வச்சு தான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, தென் யூ ஆர் ராங். யூ நீட் டு அப்கிரேட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ அப்கிரேட் எப்படி சார் நான் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, I'll tell you how. First thing is like you need to be well aware of tiger reserves of India. So tiger reserves of India அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா I think nearly about ஒரு 55 tiger reserves இருக்கும். 55 tiger reserves of India பேஸ் பண்ணியும் you need to know 5 to 10 peculiar points. அதே மாதிரி second thing is like you need to know about biosphere reserves of India. Biosphere reserves of India பேஸ் பண்ணியும் you need to know ஒரு 5 to 10 peculiar points. அதே மாதிரி you need to know key fauna of biosphere reserves of India. இவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தெரியணும், பிஹேவியர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், சரிங்களா, வேர் தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய IUCN ஸ்டேட்டஸ், அதாவது என்டேஞ்சரா, எந்த நேஷனல் பார்க்ஸில் இருக்கிறாங்க, ஒரு எந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் இருக்காங்க, இதெல்லாம் தெரியணும். கீ ஃபோனா ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். சரி, இப்போ நான் இதெல்லாம் எதில் சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா இஸ் தி பெஸ்ட் சோர்ஸ் கைஸ். So I don't want to take this screenshot and place it here. But if you are really serious and if you want to answer 5 questions in the upcoming UPSC prelims, so 5 ரொம்ப confident, but okay, minimum ஒரு 3 questions in the upcoming UPSC prelims na இது மூணுமே முடிச்சிட்டு போங்க. Tiger reserves of India, 55 tiger reserves, அதை பேஸ் பண்ணி இருக்கிற peculiar points. Biosphere reserves of India, அதோடைய peculiar points and key fauna of biosphere reserves. இது எல்லாமே விக்கிபீடியா பேஜில் இருக்கு. இது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா யூ வில் ஆன்சர். பிகாஸ் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பிகமிங் டஃப் கைஸ். தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அதர் ஜோன்ஸ். சரிங்களா. ஸோ UPSC இஸ் அக்கார்டிங் டு தி நோட்டிஃபிகேஷன் ஒன்லி. த பாயிண்ட் இஸ் லைக் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் அதர் ஜோன்ஸ். இந்த அதர் ஜோன்ஸ் நீங்கள் படிக்கிறது இல்லைனா த இன்ஸ்டியூட் இஸ் ஃபெயிலிங் டு ஆஸ்க் யூ தட்.
or tell you that. Fine. So what I would recommend you is like kindly go through these three and you will find answers for all the three. Fine. Seri, okay, anyway. So which one of the above are generally nocturnal or most active after sunset ன்னு கேக்குறாங்க. See, இங்க active after sunset ன்னு கேட்டா கூட பரவாயில்ல. அதுன்னா most active, ரொம்ப ஆக்டிவா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ராங்கா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஒன்னு கன்ஃபார்ம்டு தப்பா இருக்குமா, அப்போனா 3 எலிமினேட் பண்றேங்க. அதே மாதிரி ஒன்னு கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெஃபினெட்லி ஒன்னு கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது டி நீங்க எலிமினேட் பண்றீங்க. டி அண்ட் சி நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் லெஃப்ட் வித் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. பட் அகைன் இங்க நீங்க பிக்கு போயிருப்பீங்க. பட் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி லாஜிக் சம்டைம்ஸ் டசன்ட் ஒர்க், பட் இட்ஸ் ஓகே. Anyway, இங்க பாருங்க 15th question. Which one of the following organisms perform waggle dance for others of their kin to indicate the direction and distance to a source of their food அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Butterfly, dragonfly, honeybee, wasp. So what you do is like இந்த 4 ஸ்பீஷீஸை பத்தியும் விக்கிபீடியால படிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல பட்டர்ஃப்ளை அவங்க பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஹனிபி, டிராகன்ஃப்ளை, வாஸ்ப் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். அட்லீஸ்ட் இது வந்து நீங்க பிவைக்யூஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த பிவைக்யூஸ் எடுத்து அதுல இருக்கிற பிஹேவியர் பேட்டர்ன் பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹனிபி. இது வந்து ஒரு பிவைக்யூ கொஸ்டின் which you could have answered if you would have solved பிவைக்யூஸ். பட் ஓகே, அகைன் see I'll tell you the reality. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலனா கை வைக்காதீங்க. சரிங்களா? ஓகே. எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, லாஜிக்ஸ் மாட்டோங்க. ஸோ ஹேவ் ட்ரஸ்ட். கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்கட்டும், பட் லாஜிக்ஸும் மாட்டோம். இங்க பாருங்க, சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி. எஸ். சம் இருக்கா? எஸ். Some mushrooms have psychoactive properties. Yes. Some mushrooms have insecticidal properties. Yes. Some mushrooms have bioluminescent property. Yes. All the 4 is the right answer. Some is the keyword. Here the right answer is all the 4. உண்மையாலே சொல்றேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவனா கூட இருக்கட்டும், மஷ்ரூம் பத்தி படிச்சிருக்க மாட்டான். பட் இந்த ஆன்சர்ல டி தான் போட்டுட்டு வந்திருப்பான். பிகாஸ் சம் இருக்கு, ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு பாசிபிளாக இருக்கு. So you would have gone with option D. Fine. Anyway, moving forward to the next question. Consider the following statement regarding the Indian squirrels. They build nest by making burrows in the ground. They store their food materials like nuts and seeds in the ground. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே நம்மளுக்கு கரெக்ட்னு தோணுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா none of the above வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி they are omnivorous. இப்போ ரியல் டைம் எக்ஸாமினேஷனோட we may get a sense that ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ all the 3 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்காது. We would have gone with A and B. We would have gone with B and B is the right answer here. Fine. Okay. இப்போ இந்தியன் ஸ்குவரல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன். யூ சி விக்கிபீடியா, இவங்க வந்து அப்பர் கேனோபி லிவிங் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. கேனோபியில தான் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்கள் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணோன்னா விக்கிபீடியா படிங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier. ஸோ தட் உங்கள் கெஸ் வந்து இன்னும் எஜுகேட்டட் கெஸ்ஸாக இருக்கும். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். பாருங்க, some microorganisms can grow in environment with temperature above the boiling point of water. Yes, some microorganisms can grow in environment with temperature below the freezing point of water. Yes, some microorganisms can go in highly acidic environment with pH below 3. Yes, some. Yes, all the 3 is the right answer. 18 C is the correct answer. So you can trust the logic here. அதே மாதிரி இங்க பாருங்க, which of the following makes a tool with a stick to scrape insects from a hole in a tree or a log of wood அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ here the right answer is orangutan. If you know, answer. If you don't know, leave it. ஸோ உடனே ஃபிஷிங் கேட்டு தண்ணியில் இருக்கும், இது மரத்தில் இருக்கு, ஆட்டரு, ஸ்லாத் பீரு, ஆனால் ஒரங்குட்டான் வேற மாதிரி அப்படின்ட்டு நம்ம லாஜிக்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். பட் ரியல் டைம் எக்ஸாமினேஷனில் இதே மாதிரி நான் வேற கொஸ்டின் கொடுத்தேன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் லைக் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தட் யூ சேவ் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் unnecessary time if the question is going wrong. Fine. So if you know, answer this. If you don't know, leave it. சரிங்களா? ஓகே. எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் aerosols, foam agents, fire retardants, lubricants. In the making of how many of the above are hydrofluorocarbons used அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை லைக் எக்ஸாம் முடிஞ்சு வரும்போதே இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்து, சார் இதில் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டாலே எனக்கு தெரியாது, இதோடைய ப்ரொடக்ஷனில் இருக்கதான் வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. யூபிஎஸ்சி ஏன் இவ்வளோ டஃபாக கேட்குறாருன்ட்டு. பட் எனிவே, இன் தி மேக்கிங் ஆஃப் லூப்ரிகன்ஸ் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ் இஸ் நாட் யூஸ்ட் அக்கார்டிங் டு தி யூபிஎஸ்சி. சரிங்களா? பட் அகைன் சி ஹியர் ஐ வில் டெல் யூ ஒன் லாஜிக். அதாவது என்னன்னா, சி வென்எவர் a term called utility, usage அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வருதுன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் மெஜாரிட்டி ஆஃப் தி சான்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் இன் லூப்ரிகன்ஸ் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன்ஸ் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்லி சொல்ல முடியும். பட் யூபிஎஸ்சி 4th ஆப்ஷனை ராங்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் சி. பட் ஈவன் இஃப் வுட் ஹவ் கான் வித் டீல த ரிஸ்க் இஸ் worth it.
எஸ், ஐ டூ மீன் இட். சி த பாயிண்ட் இஸ் லைக் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின்ஸில் 4 கொஸ்டின் உங்களுக்கு தப்பாக தான் போயிருக்கும். பட் 4 கொஸ்டின் தப்பாக போச்சுன்னா 5 கொஸ்டின் கரெக்டாக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மஷ்ரூம்ஸ் பேஸ் பண்ணி அந்த சம் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது பாருங்கள், அந்த கொஸ்டின்ஸ். அண்ட் அதே மாதிரி அந்த 60% மார்சிபியல்ஸ் கொஸ்டின், தென் இந்த மைக்ரோ ஆர்கனிசம், சம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், இப்போ இங்கே மேலே இருக்கிற கொஸ்டின், இந்த 4 கொஸ்டின்லாம் லாஜிக் இல்லைன்னா நீங்கள் ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 20th கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். You would have gone with D, okay, well and good. But yes, the chances are like 1 or 2 questions will go wrong only. பட் இங்கேயும் லாஜிக், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் மோர் தென் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ ஆல் ஆஃப் தி அபவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு லாஜிக் இருக்குது, அதை அப்ளை பண்ணியிருக்கலாம். பட் சரி, இங்கே யூட்டிலிட்டின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, யூசேஜில் we can't apply this logic. Anyway, this is an exemption. Moving forward to the next question. Consider the following statements. Interest income from the deposit in infrastructure investment trust distributed to the investor is exempted from tax. See, economy la I would have told you, இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். See, எக்கனாமிலலாம் எங்கே திரும்ப காஷியஸாக இருக்கணும், டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதே மாதிரி வந்து ஹையர் தேன், லோயர் தேன், இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா தென் the statement being wrong-கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரிங்களா? எக்கனாமியில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், எக்ஸம்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அது எப்படிங்க டேக்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸம்ஸ் ஆகிடும், ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் டேக்ஸாவது இருக்கும் இந்தியாவில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். Here the right option is D. Anyway, moving forward to the next question. So look here, in the post-pandemic recent past, many central banks worldwide had carried out interest rate hikes. Statement 2 tells that central banks generally assumes that they have the ability to counteract the raising consumer price via monetary policy means. So which of the following is correct in respect of the above statements அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? So guys, here I'll tell you one more tip. அதாவது என்னன்னா, see, whenever you read a statement, okay, so this will happen in the upcoming prelims also. So whenever you read a statement and you feel that the statement is normal, and at the meantime அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே அதில் வந்து ஒரு ராங் அப்படின்ற ஒரு சென்ஸ் உங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஸோ அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகலன்னு சொல்லிட்டு வைங்களேன், டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு மேக் தி ஸ்டேட்மெண்ட் ராங். சரிங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக், சி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் படிப்போமா, அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது நம்மளுக்கே தெரியும் ராங் அப்படின்ட்டு, இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே அதில் தப்பு எதுவுமே தெரியாது. அப்போது நம்ம என்ன செய்வோம்னா, வில் ஃபோர்ஸ் ஆர் செல்ஃப் டு திங்க் தட் ஓகே இது ராங்காக இருக்குமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்குமா, இது இருக்காதுன்னு தான் நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ணும் எப்பவுமே. ஸோ திஸ் வில் நாட் பி தேர், வில் ட்ரை டு எலிமினேட், வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி மிஸ்டேக்ஸ். பட் அட் த மீன் டைம் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக், while finding out the mistakes we tend to reject these sort of statements. அதாவது இப்போ இந்த கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? போஸ்ட் பேண்டமிக் ரீசென்ட் பாஸ்ட்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் வேர்ல்ட் வைட், அது கூட மெனி சென்ட்ரல் பேங்க்ஸ்ன்றாங்க, ஆல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. மெனி சென்ட்ரல் பேங்க்ஸ் had carried out interest rate hikes because they generally assume that they have the ability to counter via monetary policy means. இதுல என்ன தப்பு இருக்கு? So here the right answer is A. Both the statements are correct. B is the correct explanation for A. புரியுதுங்களா? சரி, ஓகே. Now we'll go on to the second question. See guys, why I am telling this is because, see, I can guaranteely tell you that இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லையோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சின்ஸ்லையோ எல்லாம் பார்த்துருக்க முடியாது. அப்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் உங்கள் படித்து வச்சிருந்து அக்யூமுலேட்டட் நாலேஜை வச்சு தான் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு மேக் மிஸ்டேக்ஸ். புரியுதுங்களா? நோ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, கார்பன் மார்க்கெட்ஸ் ஆர் லைக்லி டு பி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் டூல் இன் ஃபைட் அகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கார்பன் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ரிசோர்ஸ் ஃப்ரம் தி பிரைவேட் செக்டர் டு தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுவுமே டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஓகே, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும்? ஸ்டேட்லேருந்து கிட்ட தானே ப்ரைவேட் செக்டாருக்கு போகும், இல்லை எல்லா இடத்துலையுமே போதே. ஸோ நம்ம நிறைய அசியூம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வைங்களேன், we tend to mark these statements wrong. See, இப்போ இந்த லாஜிக்கை வந்து எல்லா கொஸ்டின்ஸ்லையும் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, லைக் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஜென்ரலைஸ்டாக படுதோ அங்கே நீங்கள் இந்த லாஜிக்ஸை அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இயர் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஆல்சோ கரெக்ட் பிகாஸ் லைக்லி டு பி ஒன் ஆஃப் தென்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஆட்டோமேட்டிக்காக டி எலிமினேட் ஆகிடுது. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது சியும் எலிமினேட் ஆகிடுது. யூ ஆர் லெஃப்ட் வித் ஏ அண்ட் பி. இப்போ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ UPSC has given B as the answer. I don't know for what reason UPSC has given B. Maybe after checking the answer key, what I felt is like,
see both are individual right statement தான். பட் இதனால இது இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ரிசோர்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க, பிரைவேட் செக்டர்ல இருந்து ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க ரிசோர்ஸ். அதனால இது ஒரு ஒன் ஆஃப் தி டூல் டு ஃபைட் கிளைமேட் சேஞ்சா? புரியுதுங்களா? இப்போ கார்பன் மார்க்கெட்ஸ் CO2 எமிஷனை கம்மி பண்ணுதுன்னா இது ஒன் ஆஃப் தி டூல் ஆஃப் ஃபைட்டிங் கிளைமேட் சேஞ்ச். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் பி. ஃபைன், ஓகே. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் கன்சிடர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்? திஸ் கொஸ்டின் வாஸ் இன் நியூஸ் கைஸ். லைக் இது நியூஸ்ல இருந்திருக்கு. அண்ட் அட் த மீன் டைம் இது ஒரு ஈஸி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். கண்டக்டிங் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் டைரக்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின் தெரியலையா, தயவு செய்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. And this was given in RBI websites also. Fine. Anyway, moving forward to the next question. How many of the above are included in capital markets? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Consider the following statement. So 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. See guys, we know that economy-ல all of the options வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. So which of the following are included in capital markets அப்படின்னு சொல்லும்போது you can easily eliminate from the options. சரிங்களா? ஸோ இப்போ பி பாருங்களேன், கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு இருக்கா, இதுக்கு அகெயின்ஸ்டாக கால் மணின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வராதுங்களா? அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் டெஃபினட்டாக வரும். பாண்ட், எஸ், கேபிட்டல்ஸில் தான் பாண்டெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பாண்ட், ஸ்டாக் மார்க்கெட், ஒன்லி 2 இஸ் தி ரைட் ஆன்சர். சி கைஸ், இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ராங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி டெல்லிங், இட்ஸ் ஹை டைம் தட் யூ ரிவைஸ் யுவர் ஸ்டாட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் படிச்சிருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். Economic statics especially. சரிங்களா? Anyway, moving forward. Which one of the following best describes the concept of small farmer large field? சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது நீங்கள் லாஜிக்ஸ் வச்சு புரிஞ்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Resettlement of a large number of people uprooted from their country due to war by giving them a large cultivable land. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அதாவது மக்களை ரீசெட்டில் பண்ணி, ஏன் ரீசெட்டில் பண்ணுறாங்கன்னா வார்னாலன்றாங்க. ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டுக்கு இது ஆன்சராக இருக்குமா? இல்லை. எஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்களேன். மெனி மார்ஜினல் ஃபார்மர் இன் அ ஏரியா ஆர்கனைஸ் தெம்செல்ஃப் இன்டு குரூப் அண்ட் சின்க்ரனைஸ் அண்ட் ஹார்மனைஸ் செலக்டட் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, சி படிங்களேன். மெனி மார்ஜினல் ஃபார்மர் இன் அன் ஏரியா டுகெதர் மேக் அ கான்ட்ராக்ட் வித் அ கார்பரேட் பாடி அண்ட் சரண்டர் தர் லேண்டா. அது எங்க யாராவது சரண்டர் பண்ணுவாங்களாங்க? So they will not surrender. So C is wrong. இப்போ D பாருங்களா. A company extend loans, technical knowledge and material inputs to a number of small farmers in an area so that they produce the agriculture commodity required by the company for its manufacturing process and commercial production. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியே லோன் கொடுத்து நாலேஜ் கொடுத்து மெட்டீரியல்ஸ் இன்புட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? பட் ஆனால் கொஸ்டினை பாருங்களேன். ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்டு. ஸோ எல்லாம் ஒன்றா அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் பி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தே ஆன்சர் பண்ணிருக்கலாம். இட்ஸ் அன் ஈஸி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The government of India provides minimum support price for Niger seeds. இது வேற நைகர்னு கொடுத்துருந்து பிராக்கெட்ல வேற டெக்னிக்கல் நேம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு கொடுப்பாங்க போல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். அதே மாதிரி நைகர் இஸ் கல்டிவேட்டட் ஆஸ் எ காரிஃப் கிராப். எஸ், இட் இஸ் கல்டிவேட்டட் ஆஸ் எ காரிஃப் கிராப். அதே மாதிரி சம் ட்ரைபல் பீப்புள் இன் இந்தியா யூஸ் நைகர் சீட் ஆயில் ஃபார் குக்கிங் சம். எஸ், கரெக்ட். ஸோ இப்போது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா, சார் காரிஃப் வந்து ராபி கிராப்பாக கூட இருக்குது சார் அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்களேன். இட் இஸ் கல்டிவேட்டட் ஆஸ் எ காரிஃப் கிராப்ன்றாங்க. அவ்வளோதான். கல்டிவேட்டட் ஆஸ் எ காரிஃப் கிராப்னா ஆமாம், கரெக்ட் தான். ஸோ இயர் டோன்ட் ட்ரை டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு மேக் தி ஸ்டேட்மெண்ட் ராங்ல. பிகாஸ் இட் இஸ் ராபி இன் சர்டன் ஏரியாஸ், we can't tell that. And at the meantime, you only as kharif crop ன்னு கேட்டிருக்காங்களா? See, it is cultivated as a kharif crop. No, yes, it is cultivated as a kharif crop. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரிமிட்டியோட எடுத்துக்காதீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் தி நைகர் சீட்ஸ்னா எஸ், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸோ ஆல் தி 3 இஸ் தி ரைட் ஆன்சர். சி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இதில் ஏதோ ஒரு ஃபிஷ்ஷியாக இருக்குது, ஐ வில் ட்ரை டு எலிமினேட் தட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேர் வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக போட்டிருப்பீங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இது காரிஃபாக இருக்காது, ராபி அப்படின்ற மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இது ராங்காக போயிருக்கும். நோ, இட் டசன்ட் ஒர்க் லைக் திஸ் கைஸ். புரியுதுங்களா? ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க. கன்சிடர் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஃபாலோயிங் அசெட்ஸ்: பிராண்ட் ரெகக்னிஷன், இன்வென்ட்ரி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, மெயிலிங் லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் கன்சிடர்ட் அஸ் இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சி ஹியர் இன்டான்ஜிபிள் இஸ் சம்திங் விச் இஸ் லைக் நாட் சீன்.
அதாவது ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ பிராண்ட் ரெக்கக்னிஷன் இன்டான்ஜிபிள், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்டான்ஜிபிள், இன்வென்ட்ரின்றது ஸ்டாக் தானே. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் தானே இன்வென்ட்ரி. ஸோ 2 is eliminated. If you eliminate 2, அதே மாதிரி மெயிலிங் லிஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட். ஸோ இது டேட்டாஸ். ஸோ இயர் த ரைட் ஆன்சர் இஸ் only 3. அண்ட் நான் லாஸ்ட் இயர் லாஜிக் வீடியோஸ்லேயே கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த மாதிரி ஜென்ரலாக வர கொஸ்டின்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது ஜென்ரலான விஷயத்துக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது சார் இது நீங்கள் படித்து தான் ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபினான்ஸ் கமிஷனுடைய கொஸ்டின். இதில் வந்து இதை நான் படிக்கல இருக்கும்னா இருக்கும்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிங்கன்னா தப்பாக தாங்க வரும். பட் எனிவே வில் see this. Moving on to the next question. Consider the following. Demographic performance, forest and ecology, governance reforms, stable government, tax and fiscal efforts. For the horizontal tax devolution, the 15th Finance Commission used how many of the above as criteria and கேட்குறாங்க. How many of the above is used as the criteria? See, stable government டெஃபினட்டாக இருக்காது. ஸோ 4 is eliminated. கவர்னன்ஸ் ரிஃபார்ம் இது ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இதுக்கும் என்ன இருக்கு? ஸோ 3 is also eliminated. அப்போ மீதி டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி எஸ் இருக்கு. டாக்ஸ் அண்ட் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ் இருக்கு. ஸோ only 3 is the right answer here. சரிங்களா? ஸோ இதெல்லாம் படிச்சு தாங்க ஆன்சர் பண்ணியிருக்கணும் நீங்க. எனிவே மூவிங் ஃபார்வர்ட். கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸ். ஸோ கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. இதில் how many of the above does UNOPS Sustainable Investment in Infrastructure and Innovation Initiative focus for its investment அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்க பாருங்களேன், அஃபோர்டபுள் ஹவுசிங் ஓகே. இது பாருங்களேன், மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்டா. ஸோ இந்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? ஸோ 2 is eliminated. Option 3 health care is there. Option 4 renewable energy is there. So again only 3 is the right answer here. இந்த கொஸ்டின்ல நான் எப்படி சார் ஆன்சர் பண்றதுனா, இப்போ நம்ம இது வரையும் 4 ஆப்ஷன்ஸ் வச்சு ஒரு 4 கொஸ்டின் பார்த்துருப்போம். இந்த 4 கொஸ்டின்லுமே இஃப் மோர் தென் 3 ஆப்ஷன் இஸ் கிவன்னா அதுல ஒரு ராங் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ தேர் வில் பி அ ஸ்கோப் ஃபார் அட்லீஸ்ட் எலிமினேட்டிங் 1 ஆப்ஷன் இஃப் 3 or more above statements is given in a question. So first அதை கன்சிடர் பண்ணுங்க. அப்படி பார்த்தீங்கனாலே all of the above வராது. And if you consider the optionனாலே you will come to the conclusion telling that only 3 is the right answer here. புரியுதுங்களா? அண்ட் எனிவே இங்க மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றதே நீங்க இந்த கீவேர்டை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். 2 வந்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஃபைன். ஓகே. எனிவே மூவிங் ஃபார்வர்ட். இன் எசென்ஸ் what does due process of law mean? So in this question many opinions were there, but UPSC has given the principle of natural justice as the right answer. Again guys, you should have eliminated B and D. A and C க்கு நடுவுல இருந்திருந்தீங்கன்னா you would have taken risk with this question. It's okay, we can't help it out. Fine. Moving forward. 32nd question. In India, prisons are managed by state governments with their own rules and regulations for day-to-day administration of prisons. Second statement. In India, prisons are governed by Prisons Act 1894, which expressly kept the subject of prisons in the control of provisional government. See guys, there is a method in which you can answer these sort of questions. சரிங்களா? So I'll tell you how to answer this. See, ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலி 2 ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அப்படி வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து சி ஆர் டி ஆப்ஷன் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா யூ ஆட் அ வேர்ட் விச் இஸ் கால்ட் அஸ் பிகாஸ். சரிங்களா? ஸோ யூ ஆட் அ வேர்ட் பிகாஸ் அண்ட் ரீட் both these statements. கோரிலேஷன் வந்ததுன்னா A is the answer, இல்லைனா B is the answer. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுவுமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். இண்டிவிஜுவலி நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் பிகாஸ் ஆட் பண்ணணும். ஃபைன். ஸோ இப்போ coming to the question number 32, இதில் பாருங்க, prisons are managed by the state government with their own rules and regulations for their day-to-day administration of prisons because prisons are governed by the Prisons Acts of 1894, which kept the subject of prison in the control of provincial government. புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இங்க இந்த 2 ஃபேக்ட்டுமே கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஆன்சர் போட்டுடணும். அப்படி இல்லைன்னா பிகாஸ் ஆட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கு இது தெரியலையே சார், ஃபேக்ட் தெரியலையே சார்னா இந்த கொஸ்டின் விட்டா தான் செய்யணும் நீங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ த வே இன் விச் யூ கேன் அப்ரோச் தீஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பிகாஸ் போட்டு நீங்க படிச்சீங்கன்னா கரெக்டாக இருக்கா? ஸோ இயர் த ரைட் ஆன்சர் இஸ் ஏ. ஃபைன். ஓகே. சி இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். வில் கெட் டு நோ மோர். எனிவே வில் மூவ் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் தி சீஃப் பர்பஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி? சரிங்களா? ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் PYQ based polity question which you should be answering. So here the right answer is C. It defines and limits the power of the government. So this is the chief purpose of the constitution. So 33 the right answer is C. Fine. Anyway, moving forward to the next questions. That is question number 34. In India, which of the following constitution amendment was widely believed to be enacted to overcome the judicial interpretations of the fundamental rights? So first 44th சொல்லிட்டு நிறைய
டிஸ்கஷன் வாஸ் தேர் ஃபர்ஸ்டா 42nd 44th அப்படின்ட்டுலாம். பட் யூபிஎஸ்சியே ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ அதனால் வீல் லீவ் திஸ் கொஸ்டின். பட் கைஸ், ஐ எம் டெல்லிங் யூ திஸ், அதாவது பாலிட்டியில் டோன்ட் ட்ரை டு அப்ளை லாஜிக்ஸ். ஸோ பாலிட்டியில் சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ண பாருங்கள், சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். 35. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் பாடி இன் இந்தியா: நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், லா கமிஷன், கன்சியூமர் டிஸ்பியூட் ரிட்ரெசல் கமிஷன். விச் ஆஃப் தி அபவ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஹியூமன் ரைட்ஸ், லா, கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா வில் கெட் 1 as the answer. So 35, the right answer is A. Now coming to the question number 36. இங்க பாருங்க. If the election of India is declared void by the Supreme Court of India, all acts done by him or her in the performance of his duty office or her office of president before the date of decision becomes invalid. அதே மாதிரி election for the post of the president of India can be postponed on the grounds that some legislative assembly has been dissolved. அதே மாதிரி when the bill is presented to the president of India, the constitution prescribes the time limit. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது ட்ரை டு பி காஷியஸ் வித் தி வேர்டு, சரிங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி டேட் ஆஃப் டெசிஷன். ஸோ எங்கேயாவது பிஃபோர் தி டேட் ஆஃப் டெசிஷன் சொல்லிட்டு படிச்சிருப்பீங்களா? அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் லிமிட், பிஃபோர் தி டேட் ஆஃப் டெசிஷன்ஸ், இட் கேன் பி போஸ்ட்போன்ட். ஸோ இது எல்லாமே இட்ஸ் அன் இண்டிகேஷன் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். when it comes to polity, you should be very cautious. So here the right answer is D, none of the above. Fine. Anyway, moving forward to the next question. With reference to the finance bill and money bill in the Indian Parliament, consider the following statements. When the Lok Sabha transmits finance bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. When the Lok Sabha transmits money bill to the Rajya Sabha, it cannot amend or reject the bill. It can only make recommendations. So second statement is correct. எல்லாருக்குமே தெரியும். But again, இப்போ all money bills are financial bills, but all financial bills are not money bills. So ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா some financial bills are also ordinary bills. So அப்படி பார்க்கும்போது first statement is correct. When the Lok Sabha transmits financial bill to the Rajya Sabha, it can amend or reject the bill. Yes. ஏன்னா money bill பேஸ் பண்ணி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஸ் பில். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தி லோக் சபா அண்ட் தி ராஜ்யசபா, there is no joint sitting for the money bill, but a joint sitting becomes necessary for the financial bill-ன்றாங்க. So in case of disagreement, இதுதான் necessary-யா? So become necessary is wrong. Third statement is wrong. So here you can go with the right answer B. That is 2 only. See guys, again, இந்த கொஸ்டினோட இன்டர்பிரிட்டேஷன் நிறைய பேர் வேற விதமாக பண்றீங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். பிகாஸ் வாட் ஐ சி இஸ் லைக் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்காக இருக்கு. பட் அகைன் ஃபார் மெனி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபார் மெனி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இட்ஸ் அப் டு யூ ஹவு யூ டேக் இட். பட் எனிவே, ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் 2 only 2. சரிங்களா? அண்ட் கைஸ், ஐ வில் டெல் திஸ் திங்ஸ் அகெயின். அதாவது என்னன்னா, டோன்ட் ஃபோர்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் டு பிகம் இட் ராங். புரியுதுங்களா? ஸோ யூ ஃபாலோ திஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட்டே சொல்லிடும், ஆமாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்ட்டு. பட் யூ நோ வாட், நம்ம ஈகோ, நம்மளுடைய நேச்சர், இல்லை ஆர் தாட் ப்ராசஸ் இஸ் சச் தட் அர்த்தவனை தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா கூட வி ஃபோர்ஸ் ஆர் செல்ஃப் டு மேக் இட் ராங். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ தட், எஸ்பெஷலி இன் தி எக்ஸாமினேஷன் ஆல். அப்படி பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒரு 2 or 3 statements wrong. Anyway, moving forward to the next question. Consider the following statements. Once the central government notify an area as a community reserve, the chief wildlife warden of the state becomes the governing authority of such forest ன்னு கொடுத்திருக்காங்க. Hunting is not allowed. People of such area are allowed to collect non-timber forest produce. People of such area are allowed to practice traditional agriculture practices. Are allowed traditional agriculture practices ன்னு சொல்லியிருக்காங்க. So here you can easily mark like statement 4 is wrong. ஏன்னா slash and burn agriculture நீங்க படிச்சிருப்பீங்க, which is one of the traditional agriculture practice. It is not allowed. So 4 is wrong. All 4 டெஃபினட்டாக வராது. அதே மாதிரி chief wildlife warden of the state becomes the governing authority of the community reserve. No, it is not chief wildlife warden. So statement 1 is also wrong. So here the right answer is only 2, because hunting is not allowed in such area. Yes. People are allowed to collect non-timber forest produce. Yes, correct தான். So basic common sense guys. ஸோ எப்படி காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அவருடைய முக்கியமான வேலை என்ன இருக்கும்? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாக இருக்கும். ஆனால் பிகம்ஸ் தி கவர்னிங் அத்தாரிட்டி? நோ. சரிங்களா? Anyway, moving forward to the next question. With reference to scheduled area in India, consider the following statement. Within a state, the notification of area, scheduled area takes place through an order of the president.
Okay. The largest administrative unit forming the scheduled area is the district, and the lowest is the cluster of villages in the block. அப்படின்றாங்க. Okay. The chief minister of the concerned state are required to submit annual reports to the Union Home Ministry on the administration of scheduled area in the states. Union Home Ministry, no, third statement seems to be wrong. So third statement is wrong. Here the right answer is only 2. But at least you should have stuck between A and B. அதே மாதிரி தான் 38 நம்பர் கொஸ்டினுமே. ஸோ தென் யூ வுட் ஹவ் டேக்கன் லாஜிக். உங்களுக்கு தெளிவாக தெரியலனா செகண்ட் ரவுண்டில் இது நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கலாம். பட் அகைன் only 2 is the right answer here. So that's why it's very important that you be with clarity and you answer these sort of questions. And நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், only 1 வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் யூ கேன் அப்ளை தட் here. Fine. Anyway, moving forward. இங்கே பாருங்க, the Supreme Court of India has held, that is in some judgment, that the reservation policy made under Article 16(4) of the Constitution of India would be limited by Article 355 for maintenance of efficiency of administration, because Article 335 of the Constitution of India defines the term efficiency of administration. ஸோ இப்போ இந்த பிகாஸ்ன்னு போட்டிங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, that is the reservation policy made under Article 16(4) would be limited in scope because of Article 335, because Article 335 is defined in the Constitution. கரெக்டா? அப்போ பிகாஸ்ன்ற ஒரு ஆங்கிள் இதில் வரலனாலே ஏ இல்லை இல்லையா? சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீட்டம் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோ அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூ கேன் கோ வித் தி லைக் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பீயிங் ராங், யூ கேன் கோ வித் தி ஆன்சர் C, 40C. புரியுதுங்களா? சரி, ஓகே. Now moving forward to the next question. In which of the following regions was Danyakataka, which flourished a prominent Buddhist center under the Mahasangikas located? So guys, what I want you to do is like, இந்த வாட்டி நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொடுக்குறீங்கன்னா மகாசங்கிகாஸ்ன்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் டைப் பண்ணுங்கள். யூ வில் கெட் டு நோ தட் மகாசங்கிகாஸ் வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் புத்திசம் அண்ட் தே ஃபாலோ சம் டாக்ட்ரின். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மகாசங்கிகாஸ் அண்ட் இதில் இருக்கிற சர்டன் செக்ஸ் டாக்ட்ரின் அண்ட் டீச்சிங்ஸ் எல்லாம் படிங்க. உங்களுக்கு ரிலிஜன் ஃபிலாசபிலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓகே, எனிவே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அண்ட் மேப் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏன்னா ரீஜன்ஸ் தான்யகாட்டகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஒரு ப்ராமினன்ட் புத்திஸ்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த தான்யகாட்டகா டக்கான்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால் ஆந்திராவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா கொண்டா, தோலிகட்டா இதெல்லாமே வந்து ஆந்திராவில் இருக்கிற சைட்ஸ். ஸோ லாஜிக் வச்சு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இல்லை சார் எனக்கு தெரியல சார்னா விட்டுருங்க. எஸ், சீரியஸ்லி யூ கேன் லீவ் தீஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். Fine. Anyway, moving forward to the next question. With reference to ancient India, consider the following statement. The concept of Buddha, stupa, is Buddhist in origin. Stupa was generally a repository of relics. So, என்னன்னு தெரியல, ஜென்ரலின்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கு போல. But again, stupa is not Buddhist in origin. Comparative statement wrong ஆக இருக்கு. Statement 1 is wrong. அதே மாதிரி stupa was a votive and commemorative structure in Buddhist tradition. Yes, correct. So again, see, இப்போ இந்த questions இருக்குன்னு வைங்களேன், what you would have done is like ஒரு statement கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா? So you would have eliminated none. And comparative statement ஆக இருக்கு, you would have eliminated 3 also. Then A and B, you would have gone with B as the right answer. Fine. Anyway, moving forward, with reference to ancient sound India, Korkai, Pumbuhar port. Easy, straightforward question. Advantage of being in Tamil Nadu. சரிங்களா? ஸோ நிறைய நம்ம பார்த்துருப்போம். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் வட்டக்கிருத்தல் as mentioned in சங்கம் போயம்ஸ்? கிங் எம்ப்ளாயிங் உமன் பாடி கார்ட்ஸா? உமன் பாடி கார்ட்ஸ் லாஜிக்கலி ராங். சரி, லேர்ன்டு பர்சன்ஸ் அசம்பிளிங் இன் ராயல் கோர்ட்ஸ். அது என்னங்க லேர்ன்டு பர்சன்ஸ்? ஸோ லேர்ன்டுனா லிட்ரேட்டா இல்லிட்ரேட்டா யாரு? அதுவும் அசம்பிளிங் இன் ராயல் கோர்ட்ஸ் டு டிஸ்கஸ் ரிலீஜியஸ் அண்ட் philosophical matters. ஸோ நாட் மேக்கிங் சென்ஸ். பி இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், யங் கேர்ள்ஸ் கீப்பிங் வாட்ச் over agriculture fields and driving away birds and animals. Only young girls. No. And again, see, இந்த கொஸ்டினை பாருங்க, the practice of வட்டக்கிருத்தல். ஸோ இது ஒரு ப்ராக்டிஸ்னா இது ஒரு ட்ரெடிஷனாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும், ஒரு காலகாலமாக பாரம்பரியமாக ஏதாவது பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ எம்ப்ளாயிங் உமன் பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்கிறதே ராங் தானே. யங் கேர்ள்ஸ் கீப்பிங் இது ஒரு ப்ராக்டிஸா? அதுவும் வட்டக்கிருத்தல், நோ ராங். அப்போ கிங் டிஃபீட்டட் இன் அ பேட்டில் கமிட்டிங் ரிச்சுவல் சூசைட், இது ஒரு ரிச்சுவல். ஸோ ப்ராக்டிஸ் ரிச்சுவல் மேக் சென்ஸ், ரைட்? ஸோ கைஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த கொஸ்டினே கீவேர்ட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ரிச்சுவல் சூசைட் பை ஸ்டார்விங் himself to death, yes, D is the right answer here. சரிங்களா? ஸோ கைஸ், again I'm telling you this, word play is very important when it comes to UPSC prelims. Word play is very 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 important. You will get the answer. இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Consider the following dynasties: Hoysala, Gahadawala, Kakatiya, Yadava. How many of the above dynasties established their kingdoms in early 8th centuries அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கைஸ், அதிகபட்சம் இந்த கொஸ்டினில் வாட் வி கேன் டூ இஸ் லைக் கன்ஃபார்ம்டாக ஒன்று தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். பட் இங்கே பாருங்களேன், ஒன்லி 1, ஒன்லி 2, ஒன்லி 3, நன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணணும், தெரியலனா விட்டுடணும். இட்ஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி ஒன்று வரும்னு சொல்லியிருந்தீங்க, இன்னொன்று இல்லைன்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்த்தோம் சார்னா, அது வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். அதில் கொஞ்சம் நாலேஜ் இருந்தது. இது உங்களுக்கு 8th centuryயில் எந்த கிங்டம் இருந்ததுன்னு டெஃபினட்டாக தெரியுமா, இல்லை டைனாசிட்டிஸ் இருக்குன்னு தெரியும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இல்லையா, யூ லீவ் தீஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். பட் யூர் த ரைட் ஆன்சர் இஸ் டி, none of the above. Fine. Okay, anyway, moving forward to the next question. With reference to ancient Indian history, consider the following pairs. So, இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்து டெஃபினட்டாக ஒன்று தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். We can eliminate all the 4. All 4 டெஃபினட்டாக வராது. அண்ட் only 1க்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்படின்னா you will left with only 2 and 3. See, again, what I am trying to tell is like it depends upon the question ன்னு சொல்ல வரேன். So here the right answer is B. So if you are taking risk in second round, then you would have gone with this. இப்போ 45 and 46 ரெண்டுத்துக்குமே நீங்கள் பிபின்னு போட்டிருந்தீங்கன்னா கூட ஒன்று கரெக்டும் ஒன்று தப்பாக வந்திருக்கும். சரிங்களா? அண்ட் கைஸ், listen, the point is like இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கரெக்ட் ஆகணும் சார், நான் எங்கே சார் பார்க்குறதுனா, திஸ் இஸ் அண்ட் லிட்ரேச்சர் பேஸ்டு கொஸ்டின். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் லிட்ரேச்சர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. க்ரோனாலஜி வச்சு கன்ஃபார்ம்டாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் படிச்சுட்டு போகலனா கூட பரவாயில்ல, க்ரோனாலஜி பார்த்துட்டு போங்க, லிட்ரேச்சர்ஸ் பார்த்துட்டு போங்க, ஸ்துப்பா வந்து ஆர்கிடெக்சர்ஸை பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார், ஆனால் நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார்ன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Souls are not only the property of animal and plant life, but also of rocks, running water and many other natural objects not looked on as living by other religious sect. The above statement reflects one of the core belief of which one of the following religious sects of ancient India ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி ரிலிஜியஸ் செக்ட் அவங்களுடைய கோர் ஃபிலாசபின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இயர் இட்ஸ் அன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் விச் யூ ஷுட் பி நோயிங், தட் இஸ் ஜெயினிசம். சரிங்களா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் யூ ஷுட் பி ஆன்சரிங். ஏன்னா சைவிசம் வைஷ்ணவிசமில் இது இருக்காது, அப்போது ஜெயினிசமில் தான் இருக்குது. சரிங்களா? புத்திசம்லையும் இல்லைங்க இது. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் அமாங் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஆஃப் விஜயநகர எம்பையர் கன்ஸ்ட்ரக்டட் a large dam across Tungabhadra river and a canal come adequate several kilometers long from the river to the capital cities. ஸோ இப்போது பாயிண்ட் என்னென்னா, யாருப்பா டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலே நம்மளுக்கு தெரியாது. இதில் வேறு பெரிய டேமு, கெனாலோட அவ்வளோ பெரிய கிலோமீட்டரோட நதி பாயிற மாதிரின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்குறாங்கன்னா நம்ம எப்படிங்க ஆன்சர் பண்ண முடியும்? நம்மளுக்கு தெரியலனா விட்டுறணும் இந்த கொஸ்டின். இயர் த ரைட் ஆன்சர் இஸ் ஏ, தேவராயா 1. ஃபைன். எனிவே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட சேம் தான். விச் அமாங் த ஃபாலோயிங் ரூலர்ஸ் ஆஃப் மெடிவல் குஜராத் சரண்டட் டியூ டு போர்ச்சுகீஸ்? இஃப் யூ நோ, வெல் அண்ட் குட். இஃப் யூ டோன்ட் நோ, லீவ் இட். பிகாஸ் த ரைட் ஆன்சர் இஸ் பஹதூர் ஷா. இப்போ இங்கே ஆட் மேன் அவுட்டு 3த்துலையுமே ஷா கொடுத்துருக்காங்க, பெகராகா, இதுதான் ஆன்சருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் மேன் அவுட்லாம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா ராங்காக தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஆட் மேன் அவுட் அப்ரோச் வந்து நான் எம்ஃபசிஸ் பண்ணல. ஸோ தீஸ் கொஸ்டின்ஸ் யூ ஷுட் பி நோயிங் கைஸ். இல்லை தெரியலனா விட்டுருங்க, பிகாஸ் திஸ் இஸ் கண்டெம்பரரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். எனிவே, கமிங் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 50. Which of the following act was the Governor General of Bengal designated as Governor General of India அப்படின்னு கேட்குறாங்க. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இது தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ஆன்சரும் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணலன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு be like, okay, you will get all the questions from this video, and kindly don't expect, because see, in the intention of the video is to help you for questions where you are stuck. சரிங்களா? So for the questions you have not studied, this video is not going to help you. See guys, what do you think? What will make you to clear this examination, especially prelims? This requires everything. One is like knowing through the basic contents. இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஏன்ஷியன்ட் மெடிவல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, மேப்பிங்லேருந்து கேட்டிருக்காங்க, பிளேசஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, டேர்ம்ஸ் வச்சு ஒன்று கேட்டிருக்காங்க, ஆர்கிடெக்சர்ஸ்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? யூ ஷுட் பி நோயிங் தீஸ், ரைட்? இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இதுக்கு லாஜிக் சார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, லாஜிக் என்னதான் இருந்தாலுமே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? எனிவே, ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் டு demoralize you, but to show you the reality, I am telling you this, guys. Fine. Anyway, moving forward to the next question. இப்போ இந்த கொஸ்டின்ல you can apply logic. 51 questions-ல you can apply logic, because this is a scheme based question. நீங்க invariably நிறைய படிச்சிருப்பீங்க, and logics apply பண்ணீங்கன்னா கூட it will make some sense. புரியுதுங்களா? சரி, ஓகே. எனிவே, we'll see this question. Consider the following statement in relation to Janani Suraksha Yojana. It is a safe motherhood intervention of the state health departments அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி objectives is to reduce maternal and neonatal mortality among poor pregnant women.
Third statement, it aims to promote institutional delivery among poor pregnant women. The fourth statement is like it objectives includes providing public health facilities to sick infants up to 1 year of age. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, அதாவது வி ஆர் அப்ளைங் லாஜிக் ஹியர் கைஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே தெரியுது டெஃபினெட்லி ஒன்று தப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஆல் தி ஃபோர் டெஃபினட்டாக வராது. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படித்தாலே தெரியுது. ஏன்னா ரெடியூஸ் மார்டாலிட்டி அமாங் புவர் பிரெக்னென்ட் உமன்ன்றாங்க. அதே மாதிரி புவர் பிரெக்னென்ட் உமனில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஈவன் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. அதாவது இட் அப்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ரொவைடிங் பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் டு சிக் இன்ஃபேக்ட்ஸ் அப் டு தி 1 year of ஏஜ்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொவைடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் டு சிக் இன்ஃபேன்ட்ஸ்ன்னு சொல்கிறது கரெக்டு தான். பட் அகைன் இங்கே ஐ திங்க் லைக் நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா யூ ஷுட் ஹேவ் ஸ்டக் பிட்வீன் பி அண்ட் சி. அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்கும். பட் பி டெஃபினட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சி வந்து ப்ராபபிலிட்டி அதிகம். சரிங்களா? ஸோ பி அண்ட் சின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் கண்டெக்ஸ் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் பீங் அண்டர்டேக்கன் அண்டர் அனிமியா புக் பாரத் ஸ்ட்ராட்டஜி. இட் ப்ரொவைட்ஸ் ப்ரோ-பாலியாட்டிக் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் ஃபார் ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன், அடலசன்ஸ் அண்ட் பிரெக்னென்ட் உமன்ன்றாங்க. ஸோ இங்கே கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கிடையாது, அயன் சப்ளிமெண்டேஷன். சரிங்களா? ஸோ கைஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் பாருங்க, இப்போ பாருங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பார்த்தோமா? சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டர்வென்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். அண்ட் அந்த ஃபேக்ட்டுமே ஆர்கனைசேஷன் பேஸ்டோ இல்லைனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கால்சியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தென் பி காஷியஸ். புரியுதுங்களா? ஸோ காஷியஸாக இருக்குன்னா லைக் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ரன்ஸ் எ கேம்பெயின் ஃபார் டிலேட் கார்ட் கேம்ப்லிங் அட் தி டைம் ஆஃப் தி சைல்ட் பர்த். எஸ், கரெக்ட். இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் பீரியாடிக் டிவார்மிங் டு சில்ட்ரன் அண்ட் adolescent. எஸ். It addresses non-nutritional causes of anemia in endemic pockets with special focus on malaria. Yes. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே படித்தாலே கரெக்டு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஈவன் இஃப் வுட் ஹவ் கான் வித் சி இன் போத் தி கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருக்குங்க. பிகாஸ் 51க்கு ஆன்சர் வந்து பி. இந்த 1 year நீங்கள் நம்பரை பார்த்து ராங்குன்னு போட்டிருந்தீங்கன்னா ஓகே. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜனனி சுரக்ஷா சிசு யோஜனால தான் இந்த அப்ஜெக்டிவ் இருக்கு. அண்ட் திஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனா இஸ் ஃபார் உமன்ஸ் ஒன்லி. சிசு சுரக்ஷா யோஜனா தான் வந்து சைல்டு ஹெல்த் கேர் அப்படின்ற மாதிரி. ஸோ இஃப் யூ நோ தட் சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஹிந்தி தெரியும், இந்த ஸ்கீம்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா ஓகே. பட் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் எலிமினேட்டட் ஒன் ஆப்ஷன். ஒன் இல்லை, இன்ஃபேக்ட் 2 options, and you should have stuck between B and C in 51. 52 again ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிருக்கலாம். ஆல் தி 4 வந்திருக்காது, ஒன்லி 1 வந்திருக்காது. 2 and 3 தான் இருக்கு. 2 and 3ல again you could have stuck with B and C, and I would have recommended you to go with C or B in either of the cases, whatever you want to take risk accordingly. புரியுதுங்களா? இப்போ இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, சரி நீங்கள் 51, 52 ரிஸ்க் எடுக்கிறீங்க பி அண்ட் சிக்கு நடுவில். இப்போ இந்த மாதிரி 2 உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா. இப்போ 1 to 100 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 questions 40 questions-ல 2 ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டஃப்பான பேப்பரில். அப்போது யூ டிசைட் பேஜ் பை பேஜ். ஹோலிஸ்டிக்காக ஃபுல் டெசிஷன் சொல்லிட்டு போகாதீங்க. பேஜ் பை பேஜ் டிசைட் பண்ணுங்கள். கொஸ்டின் பை கொஸ்டின்ஸ் டிசைட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? So take 5 questions as a group and then decide in சொல்ல வரேன். Fine. Anyway, moving forward to the next question. 53. Carbon fibers are used in manufacture of components used in automobiles and aircraft. They are used in சொல்லிட்டு இருக்கு. Yes, definitely right. அதே மாதிரி carbon fibers once used cannot be recycled. இந்த cannotன்றதே ஒரு ராங்கான டேர்ம் தான். So cannot, wrong. Here the answer is A, one only. Now, coming to the most interesting topic, science and technology. சரிங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வி நோ தட் ஆல் ஆஃப் தி அபவ் போட்டாலே நம்ம ஒரு ஃபேவரபிள் ஜோனில் இருக்கும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ எனிவே இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ். Detection of car crash collision which results in deployment of airbags. Detection of accidental free fall of a laptop towards the ground which results in immediate turning of the hard drive. Detection of the tilt of the phone which results in rotation of display between portrait and landscape mode. எங்கெங்கெல்லாம் ஆக்சிலரோமீட்டர் உடைய ஃபங்க்ஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இருக்கா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எலிமினேட். எங்கெங்கெல்லாம் யூட்டிலிட்டி இருக்குன்றாங்க எல்லா இடத்துலையும் இருக்கும். புட் ஆல் ஆஃப் தி அபவ். 54 C is the right answer even according to UPSC.
Now moving on to the next question. With reference to biofilters, consider the following statement. Biofilters provide waste treatment by removing uneaten fish feed. Okay. Biofilters convert ammonia present in the fish water to nitrate. So ammonia, nitrate, moreover same தான் இருக்கு. Okay. Biofilter increase phosphorus as nutrient for fish in water அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸு டிக்ரீஸு அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்ததுன்னா காஸ்ட்லியர், சீப்பர், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நம்பர்ஸில் ரொம்ப காஷியஸாக இருங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸில் காஷியஸாக இருங்க. காஸ்ட்லியர், சீப்பர்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா தென் யூ நீட் டு பி காஷியஸ். தென் ஒரு ஆட் மேன் அவுட்டு இதில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சி அகெயின் ஐ வில் டெல் யூ திஸ். இப்போது இது வந்து பயோஃபில்டர், ஃபில்டருடைய வேலை என்ன? ஃபில்டர் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, இன்க்ரீஸாக பண்ணோம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபைன். ஸோ அகெயின் நன் வராது, ஆல் தி 3 வராது, ஒன்லி 2 இஸ் தி ரைட் ஆன்சர் இயர். டி இஸ் தி ரைட் ஆன்சர். நம்ம ஏற்கனவே பார்த்த லாஜிக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே எங்கள் ஆன்சர் வந்திருக்கும். அண்ட் கைஸ் ஐ வில் டெல் யூ ஒன் திங். அதாவது என்னன்னா, இந்த நன் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதுன்னு வைங்களேன், நன் வச்சு இட்ஸ் வெரி ஈஸி டு ஆன்சர் ஆக்சுவலி. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சதுனாலே யூ வில் கெட் டு நோ தட் லைக் நன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ட்டு. அண்ட் ஏக்கான சான்சஸும் ரொம்ப குறைவு. சரிங்களா? ஸோ கைஸ் ஐ எம் நாட் டெல்லிங் ஏ வரவே வராதுன்ட்டு. ஏக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அதில் ஏ வர்றதுக்கான சான்சஸ் வந்து 1 or 2 தான் இருக்கும். 2 இருக்கும். ஃபைன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எனிவே வில் சி மோர் கொஸ்டின்ஸ், யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ், சிஃபேஜ், நெபுலா, பல்சஸ். ஸோ 3 மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம்டு ஆல் தி 3 வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அண்ட் பல்சஸ்னா என்னன்னா நியூட்ரான் ஸ்டார்ஸ் தட் இஸ் ஃபார்ம்டு வென் மேசிவ் ஸ்டார் ரன் அவுட் ஆஃப் ஃபியூவல் அண்ட் கொலாப்ஸ். கரெக்ட் தான். ஸோ இது தெரிஞ்சிருந்ததுன்னா ரைட்டு. இல்லைனா உங்களுக்கு தெரியலனா திஸ் இஸ் அன் கொஸ்டின் வேர் யூ நீட் டு பி காஷியஸ். பட் எஸ், இயர் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸம்ஷன்ஸ் டு தி ரூல் விச் கேன் பி சீன் இன் திஸ் கொஸ்டின். ஃபைன். எனிவே ஏன்னா சிஃபேஜ் அண்ட் நெபுலே தப்புங்க, அதுக்காக சொல்கிறேன். எனிவே இங்கே பாருங்கள் 57. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ நோ திஸ் ஆன்சர், இஃப் யூ டோன்ட் நோ லீவ் இட். ஏன்னா கொஸ்டின் ராங்காக போகிறதுக்கான சான்சஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இயர் த ரைட் ஆன்சர் இஸ் டி, தட் இஸ் ஜப்பான். ஃபைன். எனிவே 58க்கு வாங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆர் ஜெட் ப்ரொபோல்ட் அட் சூப்பர்சானிக் ஸ்பீட் த்ரூ அவுட் தேர் ஃப்ளைட்ஸ். ஸோ த்ரூ அவுட்ன்றாங்க. வைல் க்ரூஸ் மிசைல்ஸ் ஆர் ராக்கெட் பவர்ட் ஒன்லி இன் தி இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஃப்ளைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படித்தாலே தெரியுது ஒன்லி, த்ரூ அவுட் ராங்கு தான். அதே மாதிரி அக்னி 5 இஸ் அ மீடியம் ரேஞ்ச் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல், வைல் பிரம்மோஸ் இஸ் அ சாயில்டு ஃபியூவல்டு இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அகைன் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ neither 1 and 2. பட் அகைன் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் எலிமினேட்டட் ஆப்ஷன் 1 வந்திருக்காது. அதே மாதிரி போத் 1 and 2 வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் 2 and neither 1 and 2. அண்ட் இது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்து யூ வுட் ஹவ் டேக்கன் ரிஸ்க், யூ வுட் ஹவ் கான் வித் டி. பட் அகைன் இது தெரிஞ்சிருக்கோங்க உங்களுக்கு. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் மெர்க்குரி பொல்யூஷன். ஸோ கோல்ட் மைனிங் ஆக்டிவிட்டி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மெர்க்குரி பொல்யூஷன் இன் தி வேர்ல்ட். ஓகே, இருக்கலாம். அதே மாதிரி கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் காஸ் மெர்க்குரி பொல்யூஷன். ஆமாங்க. தெர் இஸ் நோ சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் டு மெர்க்குரி. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ல தப்புன்னு படுது இல்ல. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இயர் த ரைட் ஆன்சர் இஸ் பி. ஸோ 59 பி இஸ் தி ரைட் ஆன்சர். இதெல்லாம் லாஜிக்ஸ் தாங்க. ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க. Green hydrogen, it can be used directly as a fuel. Okay, it can be blended with natural gas and used as a fuel for heat or power generation. It can be used in hydrogen fuel cell to run vehicles. ஆமா, கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு மேக் தி ஸ்டேட்மெண்ட் ராங். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பாருங்க, நோ சேஃப் லெவல்ன்றாங்க, எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நம்மளுக்கே பார்த்து ஓகே இது தப்புன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு டைரக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் டைரக்ட்லி ஆஸ் அ ஃபியூவல். அப்போ டைரக்ட்லி கீவேர்ட்ஸ் அப்படின்லாம் நீங்கள் பார்த்து ராங்காக போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இங்கே தான் டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு லாஜிக்கலி கரெக்ட்னு படுதா, இட் கேன் பி தானே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு டைரக்ட்லின்னு நான் சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி சென்டென்ஸ் அண்ட் தென் கம் டு அ கன்க்ளூஷன். ஸோ 60 இயர் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபைன். எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி ஆஃப் தி அபவ் மென்ஷன் கண்ட்ரீஸ் ஷேர் அ லேண்ட் பார்டர் வித் யுக்ரைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூஸில் இருந்திருக்கு, நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஆன்சர் பண்ணணும். இல்லைனா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல். ஏன்னா மேப்பிங்கில் a single mistake will make your question go wrong. So here the correct answer is only 2. So Ukraine borders 7 countries. That is Hungary, Romania, Russia, Belarus. So Hungary-யும் Romania இருக்கு. மற்றபடி Poland, Slovakia, Moldova, these and all are not given in options.
So you know it, you answer it. If you don't know, leave it. Yes, there's nothing wrong in leaving these sort of questions. தப்பா தான் வருங்க 99%. Fine. Anyway, moving forward. With reference to earth atmosphere, which of the following statement is correct? So இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆன்சர் பண்ணிடலாம் ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள், earth atmosphereல பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் இதெல்லாம் கரெக்டுன்றாங்க. ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்சுலேஷன் ரிசீவ்ட் அட் தி ஈக்வேட்டர் இஸ் ரஃப்லி அபவுட் 10 டைம்ஸ்ன்றாங்க. 10 டைம்ஸா? இதெல்லாம் கிடையாது, ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்ஃப்ராரெட் கான்ஸ்டிடியூட் ரஃப்லி 2/3 ஆஃப் தி இன்சுலேஷன். ஸோ 2/3 ஆஃப் தி இன்சுலேஷனா? கிடையாது. திருப்பியும் டேட்டாஸ் ஆர் நம்பர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ஆர் லார்ஜ்லி அப்சார்ப்டு பை வாட்டர் வேப்பர் தட் இஸ் கான்சென்ட்ரேட்டட் இன் தி லோயர் அட்மாஸ்பியர்ன்றாங்க. எஸ், மேபி கரெக்ட். தே ஆர் லார்ஜ்லி அப்சர்வ்ட், மேஜர்லி அப்சர்வ்ட். எஸ், கரெக்ட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றாங்க. அது என்னங்க விசிபிள் ஸ்பெக்ட்ரம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸே இன்விசிபிள் தான். ரேடியோ வேவ்ஸ் தெரியுதா கண்ணுக்கு? இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியுதா? ஸோ தே ஆர் நாட் விசிபிள், ரைட்? ஸோ இங்கே பாருங்க, விசிபிள், இன்விசிபிள், இன்க்ரீஸ், டேட்டாஸ், இதெல்லாம் நிறைய வாய்ப்பு, லைக் நிறைய ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி cannot be recycled, no safe level is seen. ஸோ இதெல்லாம் தான் சயின்ஸோடைய லாஜிக்ஸ். So of course it's a geography question, but I'm just telling you. Fine. So I hope it's useful to you guys. So here the correct option is C, option 3. Fine. Anyway, moving forward to the next question now. இங்க பாருங்க, consider the following statement. So statement based questions. You first see whether both the statements are right. If both are right, because ன்னு சொல்லிட்டு போடுங்க. வந்ததுன்னா ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Anyway, the soil in tropical rainforest is rich in nutrientsன்றாங்க. Which wrong actually. So statement one wrong na, you get to the answer, that is D. Fine. See guys, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஜியாகிரஃபி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லாஜிக் அப்ளை பண்ணுவேன்னா தென் வில் கெட் ஸ்டக். ஃபைன். மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். த டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன் இஸ் கிரேட்டர் டியூரிங் சம்மர் தேன் இன் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா லைக் யூ ஜஸ்ட் see this cautiously and the temperature contrast between continent and ocean is greater during summer than in winter. No, actually it's reversed. So statement 1 is wrong. Again, the right answer is D here. Fine. So without you knowing the concepts, things becomes very difficult with these sort of questions. பட் எஸ், ஒரு குட் திங் என்னன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னா யூ கேன் பி காஷியஸாக ஓகே தப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ seismograph, P waves are recorded earlier than S waves. They are recorded earlier than S waves. Yes. In P waves, the individual particles vibrate to and fro in the direction of the wave propagation, whereas in S waves, the particle vibrate up and down at right angles to the direction of wave propagation. Yes, both these statements are correct. both 1 and 2. ஸோ இங்கே வந்து கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு காஷியஸாக இருங்க. காஷியஸாக இருந்து இது நீங்கள் பிவேவ் எஸ்வேவ் படிச்சிருந்தீங்கனாலே இது நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. both 1 and 2 இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ பிவேவ் எஸ்வேவ்ஸே தெரியாது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு இது நான் ராங்காக போட்டுருவேன்னா தென் இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். புரியுதுங்களா? ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கான்செப்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் கைஸ். அந்த கொஸ்டினில் லாஜிக் அப்ளை பண்ணிங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். சிம்பிள் as that. Anyway, moving forward to the next question. With reference to coal-based thermal power plants in India, consider the following statement. None of them uses seawater. None of them is set up in water stressed district. None of them is privately owned. None தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே தெரியுது எல்லாமே தப்புன்ட்டு. ஸோ 66 D is the right answer. சரிங்களா? அதே மாதிரி old Bashya method is sometimes talked with the reference of which of the following ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அ மெத்தட், old Bashya method, controlling the virus disease spread by the mosquitoes. Yes, current affairsல படிச்சிருப்பீங்க. ஸோ அகைன் controlling the disease or viral disease spread by mosquito, இது ஒரு மெத்தடாக இருக்கலாம். converting crop residue into packing material, இது ஒரு மெத்தடாக இருக்குமா? producing biodegradable plastics, producing biochar from thermochemical conversion of biomass. See, first statement படிச்சாலே கரெக்ட்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ here the right answer is 1. and இது நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிருக்கலாம், அதாவது படித்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருக்குது ஃபார் தி பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. ஆக்டிவிட்டீஸ்: ஸ்ப்ரெடிங் ஃபைன்லி கிரவுண்ட் பசால்டிக் ராக் ஆன் farmlands, increasing the alkalinity of oceans by adding lime, capturing carbon dioxide released by various industries and pumping it into abundant subterranean mines in the form of carbonated waters. How many of the above activities are often considered and discussed for carbon capture and sequestration அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம்? எல்லாமே: ஸ்ப்ரெடிங்
basaltic rock on farmlands extensively. Yes, feasibility இருக்கு. செகண்ட் ஒன்னுக்கும் feasibility இருக்கு. தேர்ட் ஒன்னுக்கும் feasibility இருக்கு. எதெல்லாம் கன்சிடர் பண்ணலான்னு கேட்குறாங்க, எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. ஸோ 68 the right answer is C. That is all the three. இங்க போயிட்டு இந்த கிரவுண்ட் பசால்டிக் ராக் கார்பனை கேப்சர் பண்ணுமா, சீக்வன்ஸ்ட்ரேஷன் பண்ணாதா அப்படின்லாம் நீங்க யோசிங்கன்னா then things will go wrong. Fine. So don't force yourself in these sort of questions. Anyway, moving forward to the next question. Aerial metagenomics best refer to which one of the following situations? So situation என்றாங்க collecting DNA samples from air in a habitat at one go. Understanding the genetic makeup of avian species of an habitat. Using airborne devices to collect blood samples from moving animals. Sending drones to inaccessible areas to collect plant and animal samples from land surface and water bodies. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியல் மெட்டாஜினாமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏரியல்லாம் ஏதோ வானத்தில் இருக்கிறதுங்க. ஸோ ஏரியல் அப்படின்ட்டு இருக்கா, அப்படி பார்க்கும்போது கலெக்டிங் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஏர்ன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஏர். அதே மாதிரி சீலியும் யூசிங் ஏர்போன் டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ரெண்டு இப்போ ஏஎன்சி ரெண்டுமே படிச்சு பாருங்களேன். கலெக்டிங் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஏர் இன் அ ஹேபிட்டட் அட் ஒன் கோ. இது வந்து ஏர்போன் டிவைசஸ் டு கலெக்ட் பிளட் சாம்பிள் ஃப்ரம் மூவிங் அனிமல்ஸ் ஆகும். ஸோ ஏ இஸ் ரைட் ஆக்சுவலி. அண்ட் ஜினோமிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே டிஎன்ஏ சாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஜினோம், ஜீன்ஸ். ஸோ கலெக்டிங் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஏர். ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் 69A. Going with the next question, micro satellite DNA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இஸ் யூஸ்டு இன் கேஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ எங்கெங்கெல்லாம் மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ யூஸ் பண்ணப்படும்? இட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்டடிங் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபோனா. அதே மாதிரி ஸ்டிமுலேட்டிங் ஸ்டெம் செல்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு டைவர்ஸ் ஃபங்க்ஷனல் டிஷ்யூஸ். ஸோ ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க மைக்ரோ சேட்டலைட் டிஎன்ஏ. ப்ரொமோட்டிங் குளோனல் propagation of horticultural plants. Assessing the efficiency of drugs by conducting series of drug trials in a population. So microsatellite DNA ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So microsatellite DNA is used in studying the evolutionary relationship. So ஏன்னா சேட்டலைட்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ சேட்டலைட் என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணும். ஸோ ஸ்டடி. 70. Here the right answer is A. புரியுதுங்களா? ஸோ பிரேக் தி வேர்ட் கைஸ், பிரேக் தி வேர்ட் இன் தீஸ் சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏரியல் மெட்டாஜினோமிக்ஸ், மைக்ரோசேட்டலைட் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏன்னு இருக்கா, டிஎன்ஏவை பேஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டிஎன்ஏக்கு எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏரியல் மெட்டாஜினோமிக்ஸ்னா ஏரியல்னா ஏர், மெட்டாஜினோமிக்ஸ்னா சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு டிஎன்ஏ. ஸோ இந்த மாதிரி திங்க் இன் தி எக்ஸாமினேஷன் ஆல் ஸோ தட் யூ வில் ரீச் தி ஆன்சர் ப்ராப்பர்லி. சரிங்களா? எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்க. அக்கார்டிங் டு MSME Development Act 2006, medium enterprises are those with investment in plants and machineries between 15 crore and 25 crore. See, data is factual கொடுத்திருக்காங்க. Wrong. First statement is wrong. Now second statement, all bank loans to MSME enterprises qualify under the priority sector. இப்போ genuinely speaking நீங்க all ன்னு இருக்கிறதுனால நான் second statement wrong ன்னு போட்டிருப்பேன். But second statement is correct. 2 only. Here the logic is not working out. Fine. So yes guys, here the right answer is 2 only. Anyway, moving forward to the next question. With reference to central bank digital currency, consider the following statement. It is possible. Nothing is impossible when it comes to digital currencies. It is possible to make payments in a digital currency without using US dollar. Yes. A digital currency can be distributed with a condition program in it. Yes. Can be distributed with a conditions program in it. So it can be 72. C is the right answer. புரியுதுங்களா? ஓகே, இங்க பாருங்க. in context of finance the term beta refers to அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இங்க பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த பீட்டானா என்னது? இன் கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஸ் பீட்டானா என்னன்னு கேட்குறாங்க. பீட்டா வந்து ஒரு ப்ராசஸாக இருக்குமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டைப் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் நியூமரிக் வேல்யூ. எது ஃபினான்ஸில் பீட்டானா என்னவாக இருக்கும்? நியூமரிக் வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ இது ப்ராசஸா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா, சிஸ்டமேட்டிக் ரிஸ்கா, இல்லை நியூமரிக் வேல்யூவா? நியூமரிக் வேல்யூ. ஸோ யுவர் 73 D is the right answer. See guys, I'll tell you this. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். சி இஃப் யூ ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர், இந்த லாஜிக் வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லனா ஓகே. இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டின் செகண்ட் ரவுண்டில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் தட் டூ வித் கிளாரிட்டி. ஐ டெல் யூ வித் கான்ஃபிடென்ஸ் தட் இப்போ இந்த பேஜில் நம்ம ஒரு 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு வைங்களேன். இதில் 4 கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போது இந்த 4 கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? It is like you need to take risk. It is that you need to be with clarity in the examination hall. It is like you need to see all the possibilities. So aerial metagenomics இருக்கா, aerial okay, air metagenomics DNA இங்க பீட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நியூமரிக் வேல்யூவாக இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், இப்படி தான் உங்களுடைய காமன் சென்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும். அண்ட் தீஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி வில் டிசைட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி எக்ஸாமினேஷன் ஹால் அண்ட் யுவர் ரிசல்ட்ஸ் ஆல்சோ.
புரியுதுங்களா? ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். The self-help group program was originally initiated by the State Bank of India by providing microcredit. So originally initiated by State Bank of India. First one தப்பு. In an SHG, all members of the group take responsibility for a loan that an individual member takes. So இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். The regional rural banks and scheduled commercial banks support SHGன்றாங்க. சப்போர்ட் பண்ணலாம். சரி, ஓகே, ரைட். அப்போ none of the above வராது. சரிங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஒரிஜினலி ஆரிஜினேட்டட் பை SHG கிடையாது. ஸோ 2 and 3 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைனா சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் கம் டு B and C and you would have gone with B. Anyway, moving forward to the next question. இது பாருங்க. Indian public sector health care system largely focuses on curative care with limited preventive, promotive and rehabilitative careன்றாங்க. அதே மாதிரி அண்டர் India's decentralized approach to healthcare delivery, the states are primarily responsible for organizing health services. See, the first statement is like India's public sector healthcare system largely focuses on curative care with limited preventive, promotive and rehabilitative care. Na, yes, the statement is correct. But inga limited in irke sir, negative ana word sir na. See, the point is like here the statement is general only. Here it is not given no. They are telling it focuses on curative care. Seri, the reason is because healthcare is the primary responsible of the states and சொல்றது கரெக்டா? தப்பு இல்ல. So second statement is individually correct. Under India's decentralized approach to healthcare delivery, states are primary responsible. Yes. So அதனால states are primary responsible என்றதுனால நம்ம curative careல தான் இன்வெஸ்ட் பண்றோமா? அதாவது largely concentrate பண்றோமா? 75. See, what I think is like both these statements are individually correct and B is the correct, like not the right explanation. So here B is the correct answer. புரியுதுங்களா? பட் கைஸ், அகைன் ஐல் டெல் யூ, நிறைய பேர் இங்கே லிமிட்டட் ப்ரிவென்டிவ் அப்படின்னு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனி பீப்புள் ஹவ் கான் வித் சி as தி ரைட் ஆன்சர், சாரி டி as தி ரைட் ஆன்சர். பட் ஹியர் த ரைட் ஆன்சர் இஸ் பி. சி, அப்படி நீங்கள் போயிருக்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே, திங்ஸ் ஹேப்பன்ஸ் லைக் திஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்ததுல 3 to 4 கொஸ்டின்ஸ்ல லாஜிக்ஸ் பேக் ஃபயர் ஆச்சு தான். அண்ட் நீங்க இப்போ எழுத போற ப்ரிலிம்ஸ்லயுமே லாஜிக்ஸ் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அகைன் இப்போ காஸ்ட் டு பெனிஃபிட் ரேஷியோ பாருங்க. இந்த மாதிரி நீங்க லாஜிக்ஸ் அப்ளை பண்ணி நீங்க ஒரு 30 கொஸ்டின்ஸ் நீங்க அப்ளை பண்ணி நீங்க வர்ற ஆன்சர்ல 20 கரெக்ட் ஆகுது, 10 தப்பாகுதுன்னா தப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். இப்போ இதுக்குமே கரெக்டா நீங்க சொல்லணும் சார் லாஜிக்ஸ்னா இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் கைஸ். எப்படி 100க்கு 100 கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டா வராதோ அதே மாதிரி 100க்கு 100 கொஸ்டினுக்கும் லாஜிக் கிடையாது தான். ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுதான் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட். Consider the following statements. According to United Nations World Water Development Report, India extracts more than quarter of the world's groundwater each year. Second statement பாருங்க. India needs to extract more than a quarter of world groundwater each year to satisfy the drinking water and sanitation needs of almost 18% of the world population living in its territory. See, இப்போ ஒரு ரிப்போர்ட் இருக்கு. இந்தியா வந்து மோர் தென் a quarter கிரவுண்ட் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்களாம். சரி, ஓகே. இப்போ இது எதுக்கு பண்றோம்னா பிகாஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நம்ம பண்றோமா? பிகாஸ் ஆஃப் 18% ஆஃப் தி பாப்புலேஷன் லிவிங் இன் இட்ஸ் டெரிட்டரியா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ரைட்? அண்ட் அகைன் நீங்க இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் PYQ ரிலேட்டட் கான்செப்ட். இப்போ நம்ம கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அதிகமாக எதுக்கு யூட்டிலைஸ் பண்றோம்? அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்றோம். ட்ரிங்கிங் வாட்டருக்காகவா யூட்டிலைஸ் பண்றோம்? சானிடேஷனுக்காகவா யூட்டிலைஸ் பண்றோம்? சானிடேஷனுக்காகவும் யூட்டிலைஸ் பண்றோம். பட் அதிகமாக எதுக்கு யூட்டிலைஸ் பண்றோம்? இரிகேஷனுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அண்ட் சரி, லாஜிக்ஸ் வச்சு இதை அப்ளை பண்ணுமா? 18% கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை தி ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன்ன்றாங்க. இந்தியா நீட்ஸ் டு டூ திஸ்ன்றாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டெஃபினெட்லி ராங். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங்னா சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஹியர். ஃபைன். சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் 77 இங்க பாருங்க. ஐ வுட் ஹவ் டோல்ட் யூ எங்கெங்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வருதோ பாலிட்டியில் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. பட் இங்க பாருங்களா, அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் எ டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஸ்டேட் ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். இது கரெக்ட் தாங்க. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸம்ட் தி ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ப்ரொவைடிங் லீகல் கவுன்சில் டு அ பர்சன் being held for preventive detention. So இது தப்பு. Actually the Constitution of India does not accept. So இது fundamental rightங்க. So second statement is wrong. Third statement, according to Prevention of Terrorism Act 2002, confession of the accused before the police cannot be used as evidence. தெரியல. But again, what we know is like first one is correct, second one is wrong. So we know that none வராது, all the 3 வராது, and you are left with A and B as the option. You can go with B. Here B is the right answer. And guys,
நான் திரும்ப சொல்கிறேன், பாலிட்டியில் லாஜிக்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப ரேர் கேசஸில் யூ கேன் அப்ளை. சரிங்களா? ஓகே, எனிவே மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். See, which one of the following countries has been suffering from decades of civil strife and food shortage and was in news in the recent past for its severe famine? So, Angola, Costa Rica, Ecuador, Somalia. Here the right answer is Somalia. தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அயன் படத்தில் வர ஆஃப்ரிக்கா பாட்டுலாம் எனக்கு ஞாபகம் வருது சார்னா, we can't help it out. You need to answer. இதெல்லாம் தெரிஞ்சா கை வைக்கணுங்க, தெரியலனா விட்டுணுங்க. பிகாஸ் யூ வில் ஆன்சரில் மெஜாரிட்டி ஆஃப் தி சான்சஸ் தப்பாக தான் போகும். சரிங்களா? ஸோ இதில் ஏ வருமா, பி வருமா, டி வருமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பீங்க. எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ப்ரீவியஸ் இயர் நான் I have analyzed and I have seen all the options. So coming to that conclusion, I would tell you just leave it. Only if you eliminate 2, you answer. Fine. Anyway, moving forward, consider the following statements. In India, the Biodiversity Management Committee are the key to the realization of the objectives of Nagoya Protocol. The Biodiversity Management Committee have important functions in determining access and benefit sharing, including the power to levy collection fees and the access of biological resource within its jurisdictions. படிக்கும் போதே ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. So both are correct. They are a key committee in realization. Yes, they are a key committee. They have important functions. They have important functions in determining access. Yes, they have important functions. So here the right answer is C. 79, C is the right answer. Coming to the next question, 80, which among the following statements in respect to the elections of President of India is correct in சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? The member nominated to the either House of the Parliament or the Legislative Assembly of the states are also eligible to be included in Electoral College. பாயிண்ட் என்னன்னா, பாலிட்டியில் நாமினேட்டட்னு வந்ததுன்னா கொஞ்சம் காஷியஸாக இருங்க. நான் லாஸ்ட் இயர் லாஜிக்ஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன். The members nominated to the either House of the Parliament, nominated members இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஹவு மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட்னு சொல்கிறதுல ஒன்லி 4 வரவே வராது. சரி, ஹையர் த நம்பர் ஆஃப் எலெக்டட் அசம்பிளி சீட்ஸ், ஹையர் இஸ் தி வேல்யூ ஆஃப் vote of each MLA அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி த பாயிண்ட் இஸ் லைக், இப்போ அசம்பிளியில் சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், வேல்யூ ஆஃப் தி vote of each MLA will decrease actually. சரிங்களா? ஸோ ஹையர் த எலெக்டட் அசம்பிளி சீட்ஸ், லோவர் இஸ் தி வேல்யூ. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். த வேல்யூ ஆஃப் vote of each MLA of Madhya Pradesh is greater than that of Kerala. மத்திய பிரதேஷ் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் vote of each MLA in மத்திய பிரதேஷ் கம்மியாக தான் இருக்கும். இட்ஸ் கிரேட்டர் கிடையாது, இட்ஸ் லெஸர் தென் தட் ஆஃப் கேரளா. பிகாஸ் higher the number of elected assembly seats, lower is the value of vote of each MLA. So second statement wrong, third statement wrong. And fourth statement, the value of vote of each MLA of Puducherry is higher than that of Arunachal Pradesh because of the ratio of population to the total number of elected seats in Puducherry is greater as compared to the Arunachal Pradesh in கேக்குறாங்க. Yes, fourth statement is correct. Fine. So இந்த question தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இல்லையா, you would have skipped because எலெக்ஷன்ஸ், ஓட்ஸு, வேல்யூஸு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா யூ வுட் ஹவ் ஆன்சர். இல்லை சார் எனக்கு கிளாரிட்டியே இல்லை சார், எக்ஸாமினேஷனால தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா டெஃபினட்டாக ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ கைஸ், இங்கேயும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தட் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் செட் ஆகுது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் நான் எங்கேருந்து சார் கற்றுக்கிறது, எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிங்கன்னா, வாட் ஐ வில் டெல் யூ இஸ் லைக், கோ த்ரூ தி பிவேக்யூஸை நீங்கள் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ட்ரை டு ஆன்சர் இன் அ மேனர் வேர் யூ டோன்ட் நோ எனி திங். அதாவது இந்த கொஸ்டின் பார்த்து எனக்கு எதுவுமே தெரிலப்பா, இந்த கொஸ்டின் நான் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்களேன். யூ வில் ஃபீல் தட் ஓகே, இந்த ஜோன்ஸ்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் வித் ரெஃபரன்ஸ் டு தி இந்தியன் ஹிஸ்ட்ரி. அலெக்சாண்டர் ரியா, A.H. லாங்ரெஸ்ட், ராபர்ட் ஸ்வெல், ஜேம்ஸ் பர்கிஸ், வால்டர் எலியாட் வேர் அசோசியேட்டட் வித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த பேரெல்லாம் இட்ஸ் அசோசியேட்டட் வித் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பிரஸ் இன் கொலோனியல் இந்தியா, அதே மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சர்ச்சஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வேஸ். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் இஸ் தி ரைட் ஆன்சர் ஹியர். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பஜா, சித்தனவாசல், ஜெயின் கேவ் ஸ்ட்ரைவ், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நன்னு அடிச்சிடுங்க. அதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஒன் வில் பி ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஃபைன். ஸோ சித்தனவாசல் இஸ் ரைட். பெஸ்ட் நகர், பஜா. ஸோ சைவேட், புத்திஸ்ட் கேவ் ஸ்ட்ரைன் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ here only 2 is the right answer. சரிங்களா? ஸோ அகைன் த லாஜிக் ஒர்க்ஸ் ஹியர். ஏபிசிடியில் கைஸ், ஏக்கான லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. யூ சி ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் கமிங் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். Fine. Anyway, moving forward to the next question. Consider the following statement. Statement 1. 7th August is declared as National Handloom Day because it was in 1905 that the Swadeshi movement was launched on the same day. Correct இருக்கா? Yes. Option 1.
அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கூட கரெக்ட் அண்ட் ரெண்டுத்துக்குமே கோரிலேஷன் இருக்கு. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ 7th August இஸ் டிக்ளேர்ட் as தி நேஷனல் ஹேண்ட்லூம் டே. உங்களுக்கு தெரியலன்னு வைங்களா, we can't help it out. இது தெரியலனா we can't help it out. இல்ல உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களா, then both the statements are correct. அண்ட் நீங்க ஸ்டேட்மெண்ட் படிச்சே கோரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இங்க பாருங்க, ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் தி நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா இஸ் 600 mm into 400 mm. The ratio of the length to the height of the flag shall be 3:2. இதனால தான் ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் சைஸ் இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. See, the first statement is wrong. One of the standard size இது கிடையவே கிடையாது. So D is the right answer. And guys, you will ask me, sir, இப்படிலாம் கொஸ்டின் கேட்டா என்ன சார் செய்யறது, இந்த மாதிரிலாமா சார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கைஸ், திஸ் happens to be a part of your polity. Yes, I do mean it. நீங்க இப்போ பேசிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படிக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்க படிப்பீங்க நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ணோம், அதே மாதிரி நேஷனல் ஆந்தம் அடாப்ட் பண்ணோம். அப்போ நேஷனல் ஃபிளாக்னா என்ன, இதை பத்தி எல்லாம் நீங்க பார்த்துருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? பட் ஓகே, எனிவே தி சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட். டேக் ரிஸ்க். Statement 1 is wrong, பார்த்தாலே தெரியுது. However, if it goes wrong, then it's okay. Cost to benefit ratio நீங்க கன்சிடர் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளோ நான் அடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சேம் கொஸ்டின் பேப்பர்ல கூட round 1 round 2 சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்களேன். You will get to know what I am talking. Fine. Anyway, moving forward to the next question. Consider the following in respect of the Constitution Day. The Constitution Day is celebrated on 26th November every year to promote constitutional values among citizens. The Constitution Day is celebrated on 26th November every year because on 26th November 1949, the Constitution Assembly in India set up a drafting committee under the chairmanship of B.R. Ambedkar to prepare a draft Constitution of India. இதனால தான் நம்ம Constitution Day celebrate பண்றோமா? இல்ல. So statement 2 is wrong. Here you get the right answer. That is C. Next பாருங்க, Switzerland is one of the leading exporter of gold in terms of values. In terms of values, one of the leading exporter ன்றாங்க. Yes, correct. It is because that Switzerland has the second largest gold reserves in the world. இப்போ second ன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்கன்னா second statement itself is wrong. So again, C is the correct answer here. இங்க பாருங்க, recently USA and European Union have launched a Trade and Technology Council. Statement 2, the USA and the EU claim that through this they are trying to bring technological progress and physical productivity under their control, it seems. So controlலுக்காக இது எடுத்துட்டு வராங்க, அதனால Trade and Technology Council. Second statement is wrong. C is the right answer. India accounts for 3.2%. Data's facts wrong. Statement 1 is wrong. 88 D is the answer. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே நீங்க ரிஸ்க் எடுத்துருக்கணும், ஆன்சர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த ஸ்டெபிலிட்டி அண்ட் growth pact of the European Union is the treaty that அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இங்க பாருங்களேன், ஸ்டெபிலிட்டி அண்ட் growth அப்படின்ற மாதிரி இருக்கா? இது ஏதோ ஃபிஸ்கல் டெபிசிட் மாதிரி இல்ல, ஃபிஸ்கல் பாலிசி, ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? ஸ்டெபிலிட்டி அண்ட் growth pact, சம்திங் which is related to economy, GDP, budget. சரி, ஓகே. இப்போ இது பாருங்களேன், limits the level of the budgetary deficit of the countries of the European Union. Limits the level, okay, right. Makes the countries of the European Union to share their infrastructure facilities. It makes it to share. Second one is wrong. Second, enables the country of the European Union to share their technologies. Third statement is also wrong because economy related stability and growth pact, idhula it makes the countries to share their infrastructure. It enables the countries to share their technologies, infrastructure லாம் கிடையாது. One is the right answer here. Next question பாருங்க, recently all the countries of the European Union have adapted. See, all the countries adopt பண்ணுமா? அது United Nationல definitely wrong. First statement is wrong. Second, the objective and the commitment stated in the are binding. எங்கெங்கெல்லாம் binding ன்னு வருதோ அது யுனைடெட் நேஷன்ஸை பேஸ் பண்ணி வருதோ, யூ நீட் டு பி காஷியஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். த GCM addresses internal migration or internally displaced people also in its objectives and commitments. See, here you can be like கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் அகைன் யூ குட் ஹவ் டேக்கன் ரிஸ்க் அண்ட் இது ரைட் இல்லை ராங்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்கலாம். இயர் 90 கரெக்டான ஆன்சர் டி. நன் ஆஃப் தி அபவ் தான் கரெக்டான ஆன்சர். பட் அகைன் சி, எங்கெல்லாம் யூபிஎஸ்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ த GCM addresses migrants people அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ the GCM addresses migrant people and also internal migrant people அப்படின்றாங்க, and alsoன்னு வருதா? அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்க, the GCM addresses internal migration or internally displaced people also in its objectives, then it's wrong. Because see, there is again one more trick which I want to tell. There is something which is always called as global and regional. So
கொஸ்டின்ல குளோபலான கொஸ்டின் இருக்கும், ரீஜனல் ஆஸ்பெக்ட் பேசியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லைன்னா ஐஆர்என்எஸ்எஸ். ஐஆர்என்எஸ்எஸ்னா ரீஜனல் தானே, இது வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து குளோபல் மைக்ரேஷன் ஆஸ்பெக்ட், இது வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பத்தி பேசுது. Global and internally displaced both happens to be like contradictory to each other. So here the statement is again wrong. புரியுதுங்களா? So இந்த லாஜிக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. 90 none of the above is the correct answer here. Fine. Anyway, 91 question with reference to the home guards. Consider the following statements. Home guards are raised under the Home Guards Act and rules of the central government. மேலே தெரியலங்க. The role of the home guard is to serve as an auxiliary force to the police in maintenance of the internal security. Yes. They had to serve as an auxiliary force in maintenance of internal security. Correct da. They prevent infiltration on the international border coastal areas. The border wing to prevent infiltration on the international border coastal areas. The border wing home guards battalions has been raised in some states அப்படின்றாங்க. So someone சொல்லிட்டு இருக்கு, someone வரும்போதே கரெக்ட் தான் நினைக்கிறோம். Like we know that this is correct. So third statement is again correct. So இதில் பார்க்கும்போது third statement is correct, second statement is also correct. ரோல்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. So none of the above வராது. ஒன்லி ஒன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. யூ ஆர் ஸ்டக் பிட்வீன் 2 and 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலி ராங்காக இருக்கு ஆக்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இது ப்ரீவியஸ் இயர், அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ல பாத்திருக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா ஆக்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் தப்பா இருக்கா? ஸோ இங்க ஹோம் கார்ட்ஸ், அதே மாதிரி there was one question that is like intervention of state health departmentன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரி லைக் ஷெட்யூல்டு ஏரியாவில் வந்து அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு வந்து இருந்தது. அதே மாதிரி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பிகம்ஸ் தி அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒரு பாடியோ ஒரு பர்சனை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்திருக்கோ, ஆக்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்திருக்கோ, த ஸ்டேட்மெண்ட் வாஸ் ராங். லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் இப்படி இருந்திருக்கு. சரி, இந்த வருஷம் 50-50 சான்சஸ் இருக்கு. யூ கேன் டேக் ரிஸ்க். புரியுதுங்களா? ஸோ காஷியஸாக, இங்கே பிரசிடென்ட் இருக்கு, கவர்னர் இருக்கு, ஆர்பிஐ கவர்னர்லாம் கொடுக்குறாங்களா, அங்கே கொஞ்சம் காஷியஸாக இருங்க. மினிஸ்டர் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. புரியுதுங்களா? எனிவே, here the right answer is like 91. The right answer is B. Fine. Anyway, moving forward to the next question. With reference to India, consider the following pairs. Officials Secret Acts. Unauthorized wearing of police or military uniforms. Official Secret Act யூனிஃபார்முக்காங்க கிடையாது. Knowingly misleading or otherwise interfering with the police officer or military officer when engaged in their duty. Indian Evidence Act ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இருக்கலாம், தெரியல. அதே மாதிரி celebrating gunfire which can endanger the personal safety of others. So gunfire, Arms Act, Amendment Act. Yes. So one statement is right, one statement is wrong. We know definitely. So none வராது, all of the 3 வராது. Then you are left with A and B. I always advise to go with B. B is the correct answer here. Fine. Anyway, moving forward to the next question. See, North Q and Ituri, war between Azerbaijan and Armenia சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. First statement is wrong, second is wrong, third is wrong. Here D is the right answer. Match the following. இப்போ Zaporozhiaன்னு சொல்லிட்டு இருக்கா, dispute between Israel and Lebanon. பட் இது வந்து நீங்க ரஷ்யா யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் அப்போ படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங், ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங்னா ஆல் தி 3 வராது. இது எல்லாமே there was some news, like things were there in news. So you know it. இல்லை நான் ரிஸ்க் எடுத்தேன் சார், 2 only போட்டேன் சார்னா, then high chances of this going wrong is there. But again, here D is the right answer. இது தெரியலனா தப்பாக தாங்க போயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளேசஸ் இன் நியூஸ்லாம் பார்த்துருக்கணும். ஃபைன். இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் 94. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இஸ்ரேல் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் சம் அரப் ஸ்டேட்ஸ். நல்ல விஷயம் தான், படித்தாலே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு படுது. இப்போ அரப் பீஸ் இனிஷியேட்டிவ் மீடியேட்டட் பை சவுதி அரேபியா வாஸ் சைன்ட் பை இஸ்ரேல் அண்ட் அரப் லீக். வாஸ் மீடியேட்டட் பை சவுதி அரேபியா, வாஸ் சைன்ட் பை இஸ்ரேல் அரப் லீக். ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல 3 நேஷன்ஸ் 3 ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்காக போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ மீடியேட்டட் பை யூஎஸ்ஏ தான் நினைக்கிறேன். ஸோ இயர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இயர் யூ கோ வித் தி ரைட் ஆன்சர், தட் இஸ் சி. ஏன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஃபைன். சரி, இங்கே பாருங்க, மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா அவார்ட். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஃபார் தி மோஸ்ட் ஸ்பெக்டாகுலர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஓவர் தி லாஸ்ட் பீரியட் ஆஃப் லாஸ்ட் 4 years அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 இங்கே 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ராங்குன்னு போட்டிருக்கீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. சரி, ஓகே. செகண்ட், அர்ஜுனா அவார்ட் ஃபார் தி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பை அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். எஸ், பாசிபிலிட்டி இருக்குது. துரோணாச்சாரியா டு ஆனர் எமினென்ட் கோச்சஸ் ஹூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரெயின்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆர் டீம்ஸ். எஸ், பாசிபிலிட்டி இருக்கு. ராஷ்ட்ரிய கேல் புரோஹோத்சன் புரஸ்கார் டு ரெகக்னைஸ் த கான்ட்ரிபியூஷன் மேட் பை ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஈவன் ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இது கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன்லி 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் போட்டிருப்பீங்க. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். அர்ஜுனா அவார்ட்
தியான் சந்த் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், அர்ஜுனா வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே லைஃப் டைம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அர்ஜுனால, அதனால செகண்ட் ஒன் ராங். அதே மாதிரி துரோணாச்சாரியா கோச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, துரோணாச்சாரியா கோச் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கேல் புரோஹோத்ஸ்கான் புரஸ்கார் அப்படின்றாங்க. ஸோ புரஸ்கார் கேல் புரோஹோத்சன்னா நீங்கள் விளையாடணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, இங்கே ஈவன் ஆஃப்டர் தேர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இயர் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இங்கே உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா பேட்ச் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போது நீங்களே எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துருக்கீங்க, இல்லை நானே உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்னு போட்டிருப்பேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ அபவுட் தி அவார்ட்ஸ். இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸா 6 இயர்ஸான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி துரோணாச்சாரிய அவார்டு கோச்சுக்காகன்னு சொல்லிட்டு தெரியும். கேல் புரஸ்கார் பார்த்தோன்னே எனக்கு ராங்னு படுது. அப்படி நான் பார்க்கும்போது ஐ வுட் ஹவ் கான் வித் பி. பட் ஓகே, வெல் அண்ட் குட். பி இஸ் தி ரைட் ஆன்சர் இயர். அண்ட் கைஸ், வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக், there is a Wikipedia page called as Orders, Decorations and Medals in India. சரிங்களா? அதில் you have all the awards like civilian awards, military awards, national awards, science and technology awards, medical awards. Wikipedia pageல இந்த ஆர்டர், டெக்கரேஷன்ஸ் அண்ட் மெடல்ஸ் ஆஃப் இந்தியாவிலே கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னா. அதே மாதிரி பத்மபூஷன்ஸ், பத்ம விபூஷன்ஸ், பாரத் ரத்னா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தென் மிலிட்ரி அவார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வரும். ஸோ கைண்ட்லி கோ த்ரூ தட் ஒன்ஸ். ஏன்னா அவார்ட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. we never know if this time questions will be asked, but you know what, like next year-ம் கேட்டுடலாம். ஸோ கோ த்ரூ இட். இல்லை எனக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லுங்கள் சார்னா, there is something which is called as Awardspedia அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இதே அவார்ட்ஸோடைய ஒரு வெப்பேஜ் இருக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா மினிஸ்ட்ரி வைஸ் அவார்ட்ஸ் இருக்கும். மினிஸ்ட்ரி வைஸ் அவார்ட்ஸை ஒரு வாட்டி ஜஸ்ட்டு கிளிம்ஸ் மாதிரி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கிங்கன்னா யூ வில் கெட் டு நோ. அட்லீஸ்ட் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். எனிவே, மூவிங் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் of the 44th Chess Olympiad 2022. It was the first time that Chess Olympiad was held in India. The official mascot was named Thambi. The trophy for the winning team in the open section is the Veera Menchak Cup. The trophy for the winning team in the women section is the Hamilton Russell Cup. அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. We know that one statement is right. All the 4 statement is not wrong. So then you are left with B and C. I would have recommended you go with B. 96 B is the right answer. But again, இங்கே ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது என்னென்னா இன்டர்சேஞ்சிங். 3 வந்து 4 கூட இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. 4 வந்து அதாவது வின்னிங் டீம் ஃபார் தி ஓப்பன் செக்ஷன் வந்து ரசல் ஹாமில்டன் வரும். ஏன்னா இப்போது உமன் செக்ஷன் இருக்கா, உமன் செக்ஷனில் உமன்ஸ் நேம் தானே வைப்பாங்க, ஒரு லாஜிக் தானே. ஸோ அப்போது வீரா மென்சிக் அப்படின்றது வந்து உமன்ஸுக்கு இருக்கலாம்ல, புரியுதா? ஸோ இன்டர்சேஞ்சிங் அண்ட் கிவிங். ஸோ 2 statements are wrong. 1 and 2. 2 is the right answer. Area of conflict mentioned in news, country where it is located. Donbass, Syria. அதே மாதிரி கேச்சின், இத்தோப்பியா, டிகிரே, நார்த் யமன். நன் ஆஃப் தி அபவ் ஆர் கரெக்ட். ஸோ என்னன்னு தெரியல. மேட்ச் தி ஃபாலோயிங், அதுவும் பிளேசஸ் இன் நியூஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2மே நன் ஆஃப் தி அபவ் தான் வந்திருக்கு. ஸோ பி காஷியஸ் கைஸ், எஸ்பெஷலி இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் தி சார்ட் ஆஃப் பிளேசஸ் வந்திருக்குன்னா பி காஷியஸ். லைக் இஃப் யூ ஆர் ஸ்டக், it is going to be useful. And again, what I want you to do is like, இப்போ கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, none of the above எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம், none of them is in water stressed district. அதே மாதிரி அமர்கண்டக் ஹில்ஸ் கொஸ்டின், ஈஸ்ட் வெஸ்ட் குவாட்ரிலேட்டரல் கொஸ்டின். ஸோ none of the above மேட்ச் தி ஃபாலோயிங்ல பிளேசஸை வச்சு கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் நிறைய. சரிங்களா? ஸோ யூபிஎஸ்சி இஸ் ஆஸ்கிங் பிளேசஸ் ராங்லி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, அகைன் அப்படியே இந்த ப்ரீ டிட்டர்மைன்டு நோஷன்ஸோட போயிடாதீங்க. பிளேசஸ்னு வந்தால் நான் ராங் தான் ஆன்சர் மார்க் பண்ண போகிறேன்ட்டு. த பாயிண்ட் இஸ் லைக் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ராங்காக கேட்டிருக்காங்க. அதாவது பிளேசஸை வச்சு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஐஆரும் ஜாகிரஃபியில் சொல்கிறேன். ஸோ இதில் ராங்காக இருக்குது மெஜாரிட்டி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த ரீசெண்ட் இயர்ஸ் வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். In the recent years, Chad, Guinea, Mali, Sudan caught the international attention for which of the following reasons common to all of them அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ they caught the attention because of the successful coups. சரிங்களா? ஸோ இது சவுத்வர்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சஹாரா டெசர்ட்னால காட் தி அட்டென்ஷனா? இல்லை, பிகாஸ் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் கூப்ஸ். 98D. ஃபைன். ஸோ நிறைய பேர் இங்கே கண்ட்ரீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. எஸ், கண்ட்ரீஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லைன்ட்டு இல்லை. பட் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் இட் காட் தி அட்டென்ஷன், காட் தி இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் பிகாஸ் ஆஃப் தி கூப்ஸ் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி கன்சிடர் தி ஃபாலோயிங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்: ஃபர்டிலைசர், ஆயில், ஸ்டீல். Green hydrogen is expected to play a significant role in decarbonizing how many of the industry? All of the 3. All the above is right. அதே மாதிரி next question. G20 group was originally established as a platform for finance ministers and central bank governors to discuss international and economic financial issues. Yes. Digital public
is one of the digital public infrastructure is one of the India's G20 priorities. One of the priorities, yes, both 1 and 2. C is the correct answer. சரிங்களா? So, இப்போ to consolidate what I told, see guys, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யூ ஹேவ் ஆன்சர்ட் 30 questions. இப்போ செகண்ட் ரவுண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க பாருங்கள், அதில் பொறுமையாக இருந்திருக்கிறவங்களுக்கு they would have got the cut off like 80, 90 சொல்லிட்டு தெளிவாக கிடச்சிருக்கும். தெளிவாக இருந்திருந்தாலே கிடச்சிருக்கும். ஸோ பி வித் கிளாரிட்டி. செகண்டு இந்தியன் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட். இதுதான் லாஸ்ட்டு 5-6 இயர்ஸாக டாமினேட்டாக இருந்திருக்கு. தட் இஸ் when it comes to prelims. இந்த வருஷமும் இது டாமினேட்டாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் IFS. அதே மாதிரி ஏன்ஷியன்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எதுவுமே படிக்கலையா, குரோனாலஜி, பிளேசஸ், ஆர்கிடெக்சர்ஸ், ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர்ஸ், இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டாவது பார்த்துட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், லாஜிக்ஸ் இஸ் அப்ளிகபிள். சரிங்களா? ஸோ ஐஆர் ஓரளவுக்கு படிங்க, ரொம்ப எம்ஃபசிஸ் ஐஆர் மேலே கொடுக்காதீங்க. ரேதர் ஃபேக்சுவல் டீட்டெயில்ஸை நோட்ஸில் வச்சு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. The same goes with science and tech. Science and techல எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் படித்து இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க போகிறோம். பட் அகைன் அதுக்குன்னு நம்ம எதுவுமே தெரியாமல் போயிருக்க கூடாது அண்ட் போகவும் கூடாது. புரியுதுங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிவிடுங்க. கோத்ரூ பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த லாஜிக்ஸில் ட்ரை டு எக்ஸிக்யூட் மோர், பிகாஸ் லாஜிக்ஸ் ஒர்க்ஸ் வெல் when it comes to IR, science and technology, economics guys. And when it comes to geographyல it's like 50-50. அண்ட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரியிலலாம் ரொம்ப மினிமல் தான், ரொம்ப மினிமல். அண்ட் அதுலேயுமே ஓகே வேர்ட் பிளே வச்சு ஏதாவது ஒரு 2 கொஸ்டின் கிடச்சிருச்சுன்னா ஓகே ரைட், இல்லைனா ரொம்ப கஷ்டம். அண்ட் பாலிட்டிலாம் கைண்ட்லி டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆக்சுவலி. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாட்டிக் இஸ் கோயிங் டு பி தி கிங். அண்ட் இந்த வருஷம் சார் கொஸ்டின் பேப்பர் எப்படி சார் வரப்போகுது, ஒன்லி பேர்ஸ் கேட்டிருக்காங்க, இதே மாதிரி தான் ஆப்ஷன் டஃபாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது புதுசாக யூபிஎஸ்சி யோசிச்சு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களான்ட்டு கேட்டிங்கன்னா, சி கைஸ், நோ ஒன் நோஸ் தட். பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷோர், அதாவது என்னென்னா யூபிஎஸ்சி தன்னுடைய ஸ்டாண்டர்டை எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் தே வாண்ட் சிவில் சர்வன்ட்ஸ் ஹூ ஒர்க்ஸ் இன் ஸ்காசிட்டி. ஓகே, ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ எஸ் கைஸ், வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கைண்ட்லி டூ ஆஸ்க் மீ. சரிங்களா? தட் இஸ் இன் தி கமெண்ட் பாக்ஸ் ஆர் ஈவன் இன் தி டெலிகிராம் குரூப். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஃபைன். ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.